இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. உட்காருங்க, கொஞ்சம் ஒளி வைங்க. அன்பார்ந்தவர்களே, நேரத்தை வீணாக்காமல் தயவு செய்து பாவ சங்கீர்த்தனம் செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். நாளைக்கு பார்த்துக்கலான்னு விட்டுடாதீங்க. உங்களை தயார் செய்ததே இந்த பாவ சங்கீர்த்தனத்துக்காக தான். ஒரு தியானத்தினுடைய வல்லமை இறங்குவது பாவ சங்கீர்த்தனத்தில் தான். அந்த பாவ சங்கீர்த்தனத்துக்கான தயாரிப்பு தான் தியானம். கேட்க நல்லா இருக்குன்னு சொல்லி இங்கேயே நின்றுடக்கூடாது. நல்ல முறையில் ஐ திங்க் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வந்திருப்பீங்க. பாவ சங்கீர்த்தம் எவ்வளோ வருஷமானாலும் பரவாயில்லைங்க. நீங்கள் பாவ சங்கீதம் செஞ்சு 30 வருஷமாக இருக்கலாம், நீங்கள் பாவ சங்கீதம் 40 வருஷமாக இருக்கலாம், கல்யாணத்துக்கு செஞ்சதாக இருக்கலாம், கல்யாணத்துக்கு செய்யாமல் கூட ஏமாத்தினவங்க இருக்கலாம். இதில் ஃபாதர் நான் அந்த கோயிலில் போய் செஞ்சிட்டேன், ஃபாதர் நான் இந்த ஃபாதர்கிட்ட போய் செஞ்சிட்டேன்னு சொல்லி ஏமாத்தினவங்க இருக்கலாம். இன்றைக்கி ஏமாத்தாதீங்க, இல்லை இன்றைக்கி ஏமாறாதீங்க. அதனால் இன்றைக்கி நல்ல ஒரு வாய்ப்பு, பாவ சங்கீர்த்தனத்துக்கான வாய்ப்பு. தயவு செய்து இந்த பாவ சங்கீர்த்தனத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆண்டவர் தந்துட்டார், போய் வாங்குகிற இடம். அப்போ சில டைம் தோணும், ஃபாதர்கிட்ட தான் போய் செய்யணுமா ஃபாதர், நான் நேரடியாக செஞ்சுக்கிறேன் ஃபாதர். நேரடியாலாம் செய்கிறதுக்கு கத்தோலிக்க திருச்சபையில் ஒரு வாய்ப்பு கிடையாது. நேரடியாக செய்யணும்னா நீங்கள் கத்தோலிக்க திருச்சபையிலேருந்து வெளியே போகணும். ஏன்னா நம்மளுடைய சில டைம் பிரிவினை சகோதரர்கள்லாம் சொல்கிறத கேட்டிருப்பீங்க, நான் நேரடியாக செஞ்சுக்கிறேன் ஃபாதர். நேரடியாக பாவ சங்கீர்த்தனம் செய்யலாமா? செய்யலாம். நேரடியாக செய்யலாமா? நேரடியாக பாவம் மன்னிப்பு கிடைக்குமா? கிடைக்கும். பாவங்களை மன்னிக்க ஆண்டவருக்கு பாவ சங்கீர்த்தனம் மட்டும் வழி கிடையாது. அப்படி வழி அது மட்டும்தான் வழின்னு நினச்சோன்னா யூ ஆர் ரெஸ்ட்ரிக்டிங் காட், யூ ஆர் லிமிட்டிங் காட், த பவர் ஆஃப் காட். பாவங்களை மன்னிக்க பாவ சங்கீர்த்தனத்தை தவிர்த்து ஆண்டவருக்கு வழி இருக்கானா? ஆண்டவருக்கு 1000 வழி இருக்குது. அப்போ ஏன் ஃபாதர் நான் பாவ சங்கீதம் செய்யணும்? உங்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கறதுக்கு ஆண்டவருக்கு ஒரு வழி தான் இருக்குது. அந்த வழி பாவ சங்கீர்த்தனம் தான். அப்போ நம்ம யார்? கத்தோலிக்க திருச்சபையில் திருமுழுக்கு பெற்றவர்கள். கத்தோலிக்க திருவையில் திருமுழுக்கு பெற்றவர்களுக்கு ஆண்டவர் ஒரு வழி வச்சிருக்கிறாரு. அந்த வழி இந்த வழி தான், வேறு வழி இல்லை. நேற்று சொன்ன டாக்கும் நேற்று சொன்ன டாக்குமே 2 டாக்குமே எல்லாரும் டிவைன் மர்சினுடைய சேனலில் இருக்கிற டாக் தான். நான் 2மே புதுசு சொல்லவே இல்லை, இன்றைக்கும் புதுசு சொல்ல போகிறது இல்லை. கேட்டவங்க மேபி ஒரு 10 பேர் இருக்கலாம், கேட்காதவங்க நீங்கள் 1000 பேர் இருக்கிறீங்க. சரி, அதனால தான் புதுசு சொல்லணும்னு ஆசை இருந்தாலும் நான் இந்த 3 நாள் நினச்சேன், வேண்டாம் புதுசு சொல்ல வேண்டாம், இந்த 3 நாள் பழைசே சொல்லணும். ஏன்னா சில விஷயங்கள் ஆழமாக பதிய வேண்டிய விஷயங்கள். சில டைம் 4 பேர் 5 பேர் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதுனால அவங்களுக்காக மட்டும் நான் பிரசங்கம் வச்சுக்கிட்டே இருந்தேன்னா சொல்ல வேண்டிய சில விஷயங்களை சொல்ல முடியாமல் போயிடும். அதனால் எங்கேயாவது பங்குகளுக்கெல்லாம் போகும்போது முடிஞ்ச வரை புது ஸ்டாக் எடுக்கணும்னு ஆசைப்படுவோம். நாங்கள் அது ரெக்கார்டும் பண்ணுவோம். ரெக்கார்ட் பண்ணிவிட்டு எல்லாருடைய டிவைன் மர்சியோடைய சேனலில் போட்டுடுவோம். ஆனால் இந்த 3 நாள் சரி வேணும்னே தான் நாங்கள் எங்களுடைய கேமரா கொண்டு வரலை. இது உங்களுடைய உதவி பங்கு சமையர் வச்சுருக்கிறது. இதை எடுத்தால் ஃபாதருடைய சேனலில் போட்டதுக்காக வச்சுருக்கிறார். சரி ஃபாதர் போட்டுக்கிட்டோம். ஆனால் எல்லாரும் டிவைன் மர்சினுடைய சேனல் ஆல்ரெடி இந்த 2 டாக்கு போட்ட டாக் இருக்குது, இன்றைக்கி சொல்ல போகிற டாக்குமே இருக்குது. அதனால் பாவ சங்கீர்த்தனம் என்பது இந்த உள்ளிருப்பு தியானங்களுக்கு வந்தவங்களுக்கு இந்த கடைசி டாக் கொடுக்காம நான் விடமாட்டேன். கடைசி ஒரு டாக் கொடுத்து தான் விடுவேன். அந்த டாக் என்னென்னு கொஞ்சமாக நான் சொல்கிறேன். கொஞ்சமாக சொல்லிவிட்டு இன்றைக்கி சொல்லணுன்னு ஆசைப்பட்ட விஷயத்துக்குள்ளே போகிறேன். இன்றைக்கி எனக்கு நற்கருணை பற்றி சொல்லணுன்னு தான் எனக்கு ஆசை, திருப்பள்ளியை பற்றி சொல்லணுன்னு தான் ஆசை. ஆனால் நின்ன பொழுது என்னமோ வாயில் இது வருது, அதனால் வந்ததை சொல்லிவிட்டு நான் திருப்பள்ளிக்கு திவ்ய நற்கருணைக்குள்ளே போகிறேன். எனக்கு செட் ஆகலை, மைக்கு சவுண்டு இருக்குது ஆனால் செட் ஆகலை. கொஞ்சம் ரிவர்ப் வைங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு அன்பார்ந்தவர்களே, ரிவர்ப் வச்ச போதும், எக்கோ வேண்டாம். ஓகே, இந்த டாக்கை கொஞ்சம் கவனமாக கேட்டால் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வை யூ ஆர் அ கேத்தலிக் அண்ட் யூ வில் பி ப்ரவுட் தட் யூ ஆர் அ கேத்தலிக். கத்தோலிக்க திருச்சபையிலே நீங்கள் இருப்பதற்காக நீங்கள் உண்மையாகவே மகிழ்ச்சி கொள்வீர்கள். இந்த டாக்கை சாதாரணமாக உள்ளிருப்பு தியானத்தினுடைய கடைசி டாக்காக சொல்லுவேன். பரவாயில்ல, இன்றைக்கி போட்டோம் இந்த டாக். அது உள்ளிருப்பு தியானத்துக்காக ரிசர்வ் பண்ண டாக்கு, பட் ஸ்டில் என்னமோ யாருக்கோ உதவி ஆகுது. ஓகே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு மனிதனாக பிறந்தார். மனிதனாக பிறந்தவர் மனிதனை கடவுளுடைய மகனாக மகளாக மாற்ற பிறந்தார்.
பிறந்தவர் நம்மை கடவுளுடைய மகனாக மகளாக மாற்றியது 3 ஸ்டெப்பில் தான் மாற்றுறார். 3 steps ஜீசஸ் டேக்கிங் டு மேக் அ ஸ்லேவ் டு பி அ சன், அ ஸ்லேவ் டு பி அ டாட்டர், அ ஸ்லேவ் டு பி சைல்ட் ஆஃப் காட். கடவுளுடைய பிள்ளையாக மகனாக மகளாக மாற்றுவதற்காக இயேசு கிறிஸ்து 3 படிகள் எடுத்தார். அந்த 3 படிகள் என்னன்றது நாங்கள் கவனமாக நீங்கள் கேட்டால் புரிஞ்சாதான் நீங்கள் ஏன் கிறிஸ்டியனாக இருக்கீங்க, உங்களுடைய பேப்டிஸ்டனுடைய மீனிங் புரியும். இயேசு கிறிஸ்து எடுத்த 3 ஸ்டெப் கடவுளுடைய மகனாக மகளாக நம்மை மாற்றுவதற்கு. கடவுளுடைய மகன் கடவுளுடைய மகள் அப்படின்னா கடவுள் கூட சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கை. அந்த கடவுள் கூட சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கைக்கு பேர் என்ன? அப்பா பிள்ளை உறவு. ஓகே, அந்த உறவுக்கு பேர் பைபிளில் சொல்கிற ஒரு பேர் இருக்குது, நிலைவாழ்வு. இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார்னு கேட்டார்னா ஒரே வேர்டில் உங்களுக்கு சொல்லாங்க, நிலைவாழ்வு. இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார்? இயேசு கிறிஸ்து வந்தது நிலைவாழ்வை தர. யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 16வது திருவசனம், John 3:16. பைபிள் எங்கே? பைபிள் எங்கே? பைபிள் எங்கே? ஏன் குழந்தைகிட்டலாம் பைபிள் கொடுக்கக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்காம்? பெரியவங்கெல்லாம் பைபிள் வச்சுருக்கிறீங்க, குழந்தைங்களுக்கு ஏன் பைபிள் கொடுக்கல? எத்தனாவது படிக்கிறேன்? 5th. எத்தனாவது படிக்கிறீங்க? 6th. எத்தனாவது படிக்கிறீங்க? 8th. பாருங்க, படிப்படியாக வளர்ந்தாச்சு. டெக்ஸ்ட் புக் இல்லாமல் ஸ்கூலுக்கு அனுப்புவீங்களா? அனுப்புவீங்களா? பைபிள் இல்லாமல் கோயிலுக்கு அனுப்புவீங்களா? டெக்ஸ்ட் புக் இல்லாமல் ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டீங்க, ஆனால் பைபிள் இல்லாமல் கோயிலுக்கு அனுப்புவோம். டெக்ஸ்ட் புக்கு இல்லாமல் ஏன் ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டீங்க? ஏன்னா படிக்கணும்ல ஃபாதர். பைபிள் இல்லாமல் ஏன் கோயிலுக்கு அனுப்புறீங்க? அது படிச்சும் பிரயோஜனம் இல்லை ஃபாதர். அது படித்த என்ன வேலையாக கிடைக்க போகுது? அது கிடைச்ச என்ன உத்தியோகமாக கிடைக்க போகுது? அது கிடைச்ச என்ன சம்பளமாக கிடைக்க போகுது? ஆனால் டெக்ஸ்ட் புக் இல்லாமல் ஸ்கூலுக்கு போனால் படிப்பு ஏறாது. டீச்சர் திட்டுறதுனால தான் கொண்டு போகிறீங்க. அப்போ நான் டீச் பண்ணுறேன், நான் திட்டுவா, நாளைக்கு வரமாட்டேன். ஏன் இன்னைக்கு திட்டிட்டு என்ன பிரயோஜனம்? அதனால் யேசுவின் பார்ந்தவர்களே, டோன்ட் டேக் இட் வெரி லைட்லி. பைபிள் எழுதினது தூய ஆவியானவர்னா அந்த தூய ஆவியானவர் எழுதின புக்கை குழந்தைங்களுடைய கையில் கொடுத்து வழங்க. அவங்களுடைய பேர் இருக்கட்டும் அதில். வெரி குட். ஒரு பையன், சின்ன பையன் எடுத்து காமிக்கிறாங்க. இது உங்களுக்குன்னு ஒரு பைபிள் இருக்கணும், உங்களுடைய பேர் அதில் இருக்கணும், உங்களுடைய பேர் இருக்கணும். அப்போ அந்த குழந்தை அந்த பையனுடைய பேர் பைபிளை வச்சு அவன் ஒரு பைபிளை பார்க்கும்போது இது என்னுடைய பைபிள். ஒரு முறை அந்தமான்லேருந்து ஒரு ஃபேமிலி தியானத்துக்கு வந்திருந்தாங்க. அந்தமான், அவங்களுக்கு அவ்வளோ கடன் இருந்தது. சாதாரண கொஞ்சம் நஞ்சம் கடன் இல்லைங்க, நிறைய கடன் இருந்துச்சு. மீன் பிடிக்கிறாங்க, அந்த போட்டெல்லாம் வச்சுருக்கிற ஒருத்தர் தான், ஆனால் கடன் நிறைய இருந்துச்சு. ஏறக்குறைய நான் நினைக்கிறேன் அவங்க அன்னைக்கு சொன்ன ஒரு ஞாபகம், 50 லட்சம் ரூபாய் நம்ம கடனில் போய் மாட்டினார். பொருளாதார நெருக்கடி 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 வந்து தான் அங்கேருந்து அவங்க தியானத்துக்கு வந்தாங்க. ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் பையனும் வந்தாங்க. அன்னைக்கு பையன் வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். தியானத்துக்கு வந்து போனவங்க 4 நாள் உள்ளிருப்பு தியானத்துக்கு வந்து போனவங்களுக்கு அந்த பைபிள் மேலே ஒரு ஆசை, அந்த பைபிள் மேலே ஒரு பற்று. அது மட்டும் கிடையாது, அன்னைக்கு ஆண்டவர் ஒரு வெளிப்பாடு கொடுத்தார். அந்த வெளிப்பாடு என்னன்னா, ஆராதனை டைமில் வெளிப்பாடு கொடுக்குறாரு. அந்த வெளிப்பாடு என்னவா இருந்ததுன்னா, இங்கே ஒரு பையன் தியானத்தில் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், உங்கள் அம்மா டெய்லியும் பைபிள் எடுத்துகிட்டு போன்னு உங்ககிட்ட சொல்கிறாங்க, உன் பேக்கில் வச்சுட்டு போன்னு சொல்கிறாங்க, நீ கொண்டு போக மாட்டேங்கிறேன். ஆனால் இந்த தியானத்தில் ஆண்டவர் அந்த மகனுக்கு அந்த அருளை தருகிறார். அம்மா டெய்லியும் பையன்கிட்ட சொல்கிறாங்க, ஸ்கூல் பேக்கில் தயவுசெய்து உன் டெக்ஸ்ட் புக்கு நோட் புக்கு மட்டும் கொண்டு போகாத, பைபிளை கொண்டு போன்னு இவ்வளோ நாள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அந்த பையன் கொண்டு போகலை. ஆனால் தியானத்தில் அந்த வெளிப்பாடு வந்து முடிஞ்சு, தியானம் முடிஞ்ச பொழுது அந்த பையனே வந்து சொன்னான். 9th தாங்க படிக்கிறான். ஃபாதர், அந்த பையன் நான் தான் ஃபாதர், எங்கள் அம்மா தான் டெய்லியும் என்கிட்ட சொல்லுவாங்க, பைபிள் எடுத்துகிட்டு போடா, பைபிள் எடுத்துகிட்டு போடான்னு. எவ்வளோ மூட்டையை சுமந்துட்டு போகிறேன், ஒரு பைபிளை சுமக்கொண்டால முடியாதா, பைபிள் எடுத்துகிட்டு சொல்லுவாங்க. நான் வெயிட்டுன்னு சொல்லி கொண்டு போக மாட்டேன் ஃபாதர். ஆனால் இவ்வளோ நாள் அதை சொன்னது அம்மா இல்லை, கடவுள்னு இப்போ நான் புரிஞ்சுக்கிறேன் ஃபாதர். கண்டிப்பாக என்னுடைய பைபிளையும் நீ நான் கொண்டு போவேன்னா. தியானம் முடிஞ்சிட்டு போயிட்டாங்க, அந்தமானுக்கு போயிட்டாங்க. அது முடிஞ்சு 10th முடிஞ்சு அவனுடைய எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு ரிசல்ட்டோடு வராங்க. அந்த பையன் ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். அந்த பையன் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். அந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அவனுடைய 10th எக்ஸாம் முடிஞ்சு அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஃபாதர் நான் நினைக்கிறேன்
he got more than 90% மார்க் அவனுடைய ரிசல்ட். 90%, 60, 65 எடுத்துக்கிட்டு இருந்த பையன் அந்த 10வது படிக்கும்போது டெய்லியும் பைபிள் எடுத்துகிட்டு போயிருந்துருக்கிறான். டெய்லியும் பைபிள் எடுத்துகிட்டு போனால் ஆண்டவர் கொடுத்த அந்த அறிவு பாருங்கள், ஞானம் பாருங்கள், ஞாபக சக்தி பாருங்கள், அந்த அம்மாவனுடைய ஞானம் பாருங்கள். எடுத்துகிட்டு போனால் இன்றைக்கி நான் நினைக்கிறேன் அவங்க சென்னையில் எங்கேயும் வந்து செட்டில் ஆகிட்டாங்க. சில டைம் நான் அம்பத்தூர் போகும்போது அங்கே அருளாலயத்தில் பார்த்துருக்குறேன் அந்த அம்மாவை. அதனால் பைபிள் அப்படின்றது ரொம்ப பொக்கிஷம். ஆண்டவர் எழுதினது பிள்ளைகளுக்கு கொடுங்க. சரி, நம்ம டாபிக் வருவோம். யோவான் நற்செய்தி 3:16. தன் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளுமே வரும் அழியாமல் நிலை வாழ்வு பெரும் பொருட்டு அந்த மகனை அழிக்கும் அளவிற்கு கடவுள் இந்த உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார். அப்போ கடவுள் இந்த உலகத்தின் மீது அன்பு கூறுவது தம்முடைய பிள்ளைகள் நிலை வாழ்வை பெரும் பொருட்டு. இயேசு கிறிஸ்துவை தனது ஒரே மகனை ஆண்டவராகிய கடவுள் அனுப்பியது எதற்காக? ஒன் வேர்ட் ஆன்சர், நிலை வாழ்வை தருவதற்காக. அப்போ இயேசு கிறிஸ்து எடுத்த மூணு ஸ்டெப்பில் 3வது ஸ்டெப் என்ன தெரியுமா? நிலை வாழ்வை தந்தார். 2வது ஸ்டெப் என்ன ஃபாதர் தலைகீழாக போகிறீங்க? தலைகீழாக போயிட்டு மேலேருந்து வருவோம். இயேசு கிறிஸ்து வந்தது நிலை வாழ்வை தருவதற்காக. நிலை வாழ்வின் என்ன? கடவுளுடைய மகனாக மகளாக வாழும் வாழ்க்கை. அந்த நிலை வாழ்வுக்கு தடையாக இருப்பது என்ன? பாவம். அப்போ அதை போக்கினால்தான் நிலை வாழ்வை தர முடியும். அப்போ 2வது ஸ்டெப் என்ன? பாவங்களை போக்கினார், மன்னிக்கினாருங்களே. இனி நீங்கள் சொல்லக்கூடாது இயேசு பாவங்களை மன்னிக்க வரலை, இயேசு பாவங்களை போக்க வந்தார், பாவங்களிலிருந்து விடுதலை தர வந்தார். இயேசு கிறிஸ்து வந்தது மன்னிப்பு தரதான், ஆனால் மன்னிப்பின் வழியாக விடுதலை தர வந்தார். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே. உலகின் பாவம் மன்னிக்கும் இறைவனின் செம்மறியை நம்ம திருப்பலியில் சொல்கிறது கிடையாது. அதே மாதிரி ஒரு ஜபமும் இருக்கு இல்லையா? விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை என்ற ஜபம் முடிஞ்ச பிறகு திருப்பலியில் ஃபாதர் ஜபிக்கிற ஒரு ஜபம் இருக்குது. ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை மன்னித்துன்னு இல்லை. இவ்வளோ அழகாக திருப்பலியில் அந்த வார்த்தையை திருச்சபை போட்டிருக்கு பாருங்க. பைபிளினுடைய அடிப்படையில் எழுதப்பட்ட ஜெபங்கள் தாங்க திருப்பலியினுடைய ஜெபங்கள். சடங்கு முறைக்காக எழுதப்பட்ட ஜெபங்கள் கிடையாது. இட் இஸ் பியூர்லி பிப்ளிக்கல். நம்பிக்கையின் மறைப்பொருள் நீங்கள் ரெகுலராக நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தால் எல்லாம் ஒரு சேனலில் இப்போ திருப்பலியில் என்ன செய்யணும், திருப்பலியில் என்ன செய்யக்கூடாதுன்னு ரெகுலராக இப்போ இந்த தவக்காலத்தில் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். நம்பிக்கையின் மறைப்பொருள் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தையும் பைபிள் எந்த பகுதியிலிருந்து வருது அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அதனால் ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் வந்தது தீமையிலிருந்து விடுதலை தருவதற்காக. அப்போ 3வது ஸ்டெப்பு நிலை வாழ்வை தருவதற்காக. 2வது ஸ்டெப்பு அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன மன்னிக்கணும்? பாவங்களை மன்னிக்கணும், பாவங்களிலிருந்து விடுதலை தரணும். இனி பாவங்களிலிருந்து விடுதலை தரணும்னா நம்ம போய் பாவம் மன்னிப்பை கேட்போமா? நம்ம கல் மாதிரி கொத்துக்கல் மாதிரி இருப்போம். அவன் தான் பாவி, இவங்களால் தான் நான் பாவின்னு சொல்லுவேன் ஒழிய நான் பாவின்னு அவ்வளோ ஈஸியாக சொல்ல மாட்டோம். ஆனால் இன்றைக்கி கண்டிப்பாக நீங்கள் நல்ல பாவ சங்கீதம் செஞ்சுருப்பீங்க. ஏன் இன்னைக்கு இவ்வளோ நல்ல பாவ சங்கீதம் செஞ்சீங்க? எது உங்களை தூண்டிச்சு? வெரி குட். எது தூண்டிடுச்சு? இறை வார்த்தை. 2 நாள் உங்களை மண்டையில் கொட்டி கொட்டி உட்கார வச்சு சொன்னேன். நான் என்ன சொன்னேன்? பாவி போய் பாவசங்கனை செய், பாவசங்கனை செய். 2 நாள் கொட்டி 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 என்ன சொன்னோம்? பாவியாக இருக்கிறீங்க, பொய் சொல்லாதீங்க, திருடாதீங்க, விபச்சாரம் செய்யாதீங்க, புரணி பேசாதீங்க, புரளை கலப்பாதீங்க, இந்த கயிறை கட்டாதீங்க, நல்ல நேரம் பார்க்காதீங்க, ராகு காலம் பார்க்காதீங்க, ஜாதியை பார்க்காதீங்க, பணத்தை பார்க்காதீங்க, பகிட்ட பார்க்காதீங்க. இப்படி சொல்லி 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 2 நாள் சும்மா விட்டோமா ஸ்க்ரூ பண்ணிக்கிட்டே இருந்தோம். அது மட்டும் கிடையாது, நேற்று கொன்று புதைச்சிட்டோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. வீட்டில் போய் நிம்மதியாக தூங்குனீங்களா? ஃபாதர் பார்த்தீங்களா, நிம்மதியாக தூங்கியிருக்கிறீங்க. நீங்கள் என்ன தான் ஆராதனை வச்சாலும் நாங்கள் நிம்மதியாக இருப்போம் ஃபாதர். நீங்கள் என்ன தான் எங்களை கொண்டு தள்ளினாலும் நாங்கள் நிம்மதியாக இருப்போம் ஃபாதர். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உங்களை பாவ சங்கீர்த்தனத்திற்கு, பாவத்திலிருந்து விடுதலைக்கு உங்களை கொண்டு சென்னது என்ன? இறை வார்த்தை. அந்த இறை வார்த்தை என்ன? 2 நாள் நான் உங்ககிட்ட போதித்து கொண்டிருந்தது நற்செய்தி. நற்செய்தி என்ன தெரியுமா? நீங்கள் அடிமை அல்ல, நீங்கள் கடவுளுடைய மகள், நீங்கள் கடவுளுடைய மகன். இந்த நற்செய்தி தாங்க 2 நாள் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். உங்களுக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு, உங்களுக்கு ஒரு கடவுள் இருக்கிறாரு, அவர் உங்கள் அப்பா. நீங்கள் பாவத்தினுடைய அடிமை கிடையாது. யூ ஆர் சைல்ட் ஆஃப் காட்.
யூ ஆர் சைல்ட் ஆஃப் காட். இதாங்க நற்செய்தி. அப்போ மேலேருந்து கீழே வரேன். இயேசு கிறிஸ்து எடுத்த 3 ஸ்டெப்பில் முதல் ஸ்டெப், இயேசு நற்செய்தியை அறிவித்தார். நற்செய்தி என்ன? நீ அடிமை அல்ல, நீ கடவுளுடைய மகன், நீ கடவுளுடைய மகள், உனக்கு ஒரு தந்தை இருக்கிறாரு. ஃபாதர் ரிப்பன்டன்ஸனுடைய கிளாஸில் சொல்லியிருப்பார். இயேசு பயன்படுத்தின வார்த்தையெல்லாம் பாருங்களேன், அப்பா அப்பான்னு பயன்படுத்தின அதே இயேசு உவமைகள் பயன்படுத்தின பொழுதும் அப்பா பிள்ளை உறவு, ஊதாரி மகனுக்கு ஒரு அப்பா இருந்தார், அவன் ஒரு மகனாக இருந்தான். இயேசு கற்றுத்தந்த ஜெபம் பாருங்களேன், விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே. ஸோ எல்லா இடத்துலையுமே ஒரு அப்பாவை இன்ட்ரோடியூஸ் பண்ண வந்த இயேசு நற்செய்தியை அறிவிக்க வந்தார். நற்செய்தி என்ன தெரியுமா? நீங்கள் அடிமை அல்ல. பாவம் செய்பவன் பாவத்திற்கு அடிமை. யோவான் 8வது அதிகாரத்தில் பாவம் செய்பவன் பாவத்திற்கு அடிமை. ஆனால் இயேசு வந்து சொன்னார், பாவத்திலிருந்து வெளியே வா, விடுதலை தர வந்த, நீ அடிமை அல்ல, மகன் மகள். ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நற்செய்தியை அறிவித்தார். நற்செய்தி என்ன? நீங்கள் அடிமை அல்ல, நீங்கள் பிள்ளைகள். நீங்கள் அடிமை அல்ல, நீங்கள் பிள்ளைகள். இதுதான் முதல் ஸ்டெப்பு. இது உங்களுக்குள்ள போன போது இன்னைக்கு உங்களுக்குள்ள ஒரு உறுத்து, சே இந்த அப்பாவுக்கு எதிராக நான் தப்பு செஞ்சுட்டேனே, எனக்காக இவ்வளோ பாடுபட்டு வந்தாரே, இந்த அப்பாவுக்கு எதிராக நான் தப்பு செஞ்சுட்டேனே, சரி என்னை பாசமாக இருக்கிற அம்மாவுக்கு எதிராக நான் தப்பு செஞ்சுட்டேனே. சரி, சாவான பாவம் அற்ப பாவம், அப்படி ஒரு பாவம் இருக்கா? சாவான பாவம் அற்ப பாவம் இருக்கா இல்லையா? இருக்கு. சாவான பாவம் என்ன, அற்ப பாவம் என்ன? கொலை செய்வது சாவான பாவம். அப்ப அற்ப பாவம்? பொய் சொல்றது அற்ப பாவமா? யார் சொன்னது? இவங்களுடைய புருஷன் யாரோ எனக்கு தெரியல. அப்படியா? ஓகே 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 நல்லவர். சீக்கிரம் போயிட்டார் ஆண்டவர்கிட்ட. பையனோ பொண்ணோ இருப்பாங்க இல்லையா? இஸ்லாம் அன்பார்ந்தவர்களே, பொய் சொல்றது அற்ப பாவமா? உங்க ஹஸ்பண்டு இல்லை உங்க ஒய்ஃபு உங்ககிட்ட பொய் சொன்னா அது அற்ப பாவமா சாவான பாவமா? உங்க ஹஸ்பண்ட் மட்டும் உங்ககிட்ட சொன்னா சாவான பாவம். எவனாவது ஏதாவது பொய் சொன்னா, உங்க பையன் உங்ககிட்ட பொய் சொன்னா சாவான பாவமா அற்ப பாவமா? அற்ப பாவமா? எந்த அம்மா சொல்றீங்க? எழுந்து நின்னீங்கன்னா பையன் பார்த்து வச்சுக்கோடா, உங்க அம்மா கிட்ட போய் சொல்றது தப்பே இல்லடா, ஏன்னா அது அற்ப பாவம்னு சொல்லிட்டாங்கடா. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, அற்ப பாவம் சாவான பாவம் அப்படின்றது ஒரு டிஃப்ரென்ஸ் வச்சிருக்காங்களோ ஒழிய, ஒரு உங்ககிட்ட இருந்து நீங்கள் வழியில் போகிறீங்க, பஸ்ஸில் போகும்போது உங்களுடைய பர்ஸ் யாரோ திருடிட்டான். அந்த பர்ஸில் ஒரு 5000 ரூபாய் இருந்ததுங்க. 5000 ரூபாய் இருந்துச்சு, திருட்டு போயிடுச்சு. அது பாவம் தான் இல்லையா? உங்களுக்கு நேர்ந்த பாவம் யாரோ உங்களுடைய பணத்தை திருடிட்டு போயிட்டாங்க. நீங்கள் அதை மறந்துடுவீங்க. சில டைம் போனால் போது சம்பாதிச்சுக்கலாம், நல்லா திட்டுவீங்க, அசிங்கசியமாக திட்டுவீங்க, வருத்தம் வரும், அழுக வரும். இருந்தாலும் அந்த 5000 எடுத்தவனே நீங்கள் ஒரு விரோதி மாதிரி பார்க்க மாட்டீங்க, போயிட்டான். ஆனால் உங்கள் வீட்டில் உங்கள் பையன் 5 ரூபாய் எடுக்கிறாங்க, திருடுறான். 5 ரூபாய் தான் திருடுறான், அவன் 5000 ரூபாய் திருடலை, 5 ரூபாய் தான் திருடுறான். இதில் சாவான பாவம் எது, அற்ப பாவம் எது? 5 ரூபாய் எடுத்தது சாவான பாவம். ஏனெனில் உன் மீது உன்னுடைய தந்தை நம்பிக்கை வச்சிருக்கிறாரு. அந்த 5 ரூபாய் எடுக்கிறது நம்பிக்கை துரோகம். உன் மீது உங்க அம்மா அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க, அன்பு வச்சிருக்கிறாங்க. அந்த அன்புக்கு எதிரானது துரோகம், நம்பிக்கைக்கு எதிரானது துரோகம். அதனாலவே அந்த நம்பிக்கை துரோகம் என்பது சாவான பாவம். அதனால பொய் சொல்றதுன்றது அற்ப பாவம், கொலை செய்யறதுன்றது சாவான பாவம்னு சொல்லும்போது இயேசுவே சொல்றாருங்க, கொலை செய்யாதுன்னு சொன்ன அதே ஆண்டவர் அடுத்த லைன்ல சொல்றாரு, உன்னுடைய சகோதரனை சகோதரி வெறுக்காது. ரெண்டுமே ஈக்குவலைஸ் பண்றாரு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நற்செய்தி அறிவிக்க வந்தார். பாவம் செய்வன் பாவத்தினுடைய அடிமை, நீ அடிமை அல்ல, நீ மகன் மகள் என்பதை முதல் ஸ்டெப்ல சொன்னவர். ரெண்டாவது ஸ்டெப்பு, இது உங்களுக்குள்ள உறுத்தி ஐயோ இந்த அப்பாவுக்கு எதிராக நான் தப்பு செஞ்சுட்டேனே, இந்த தகப்பனுக்கு எதிராக நான் தப்பு செஞ்சுட்டேனே, அந்த வருத்தம், பாவம், மன்னிப்பு கேட்க போனீங்க, பாவத்திலிருந்து விடுதலையோட வாழ்றீங்க. விடுதலை கிடைக்கும் பொழுது நிலை வாழ்வு. இயேசு வந்தது 3 ஸ்டெப்புக்காக. என்னென்ன ஸ்டெப் சொல்லுங்க? முதல் ஸ்டெப், நற்செய்தி அறிவித்தார். நற்செய்தி என்ன? நீங்கள் அடிமை அல்ல, நீங்கள் பிள்ளைகள். ரெண்டாவது ஸ்டெப்பு, நற்செய்தி அறிவித்த பொழுது நமக்கு பாவ உணர்வு வந்தது. அப்ப பாவ உணர்வு வந்த போது நீங்க என்ன பண்ணீங்க? பாவம் மன்னிப்பு கேட்க போனீங்க. அந்த பாவத்திலிருந்து விடுதலை தர வந்தார். மூணாவது ஸ்டெப்பு, பாவம் விடுதலை தந்த பொழுது நிலை வாழ்வை தந்தார். அப்ப நிலை வாழ்வை தந்தவர்
ஃபர்ஸ்ட் பேஸ் போட்டாரு நற்செய்தி, ரெண்டாவது பேஸ் போட்டாரு பாவம் விடுதலை, மூணாவது ஸ்டெப்பு நிலை வாழ்வு. இயேசு வந்தது இந்த 3 விஷயத்துக்காக. இனி நீங்க ஏன் பாப்டிசம் வாங்குனீங்க? எல்லாம் எனக்கு கிடைக்கிறதுக்கு தான். ஜென்ம பாவத்திலிருந்து விடுதலை கிடைச்சது. எனக்கு என்ன கிடைச்சது? ஓகே, கிடைச்சது. எதுக்கு பாப்டிசம் வாங்குனீங்க? இயேசு கிறிஸ்து 3 விஷயங்களை செய்தார். இந்த 3 விஷயங்களை நீங்க செய்யணும்னு சொல்லி தான் உங்களுக்கு பாப்டிசமே கொடுக்கப்பட்டது. யோவான் நற்செய்தி 20வது அதிகாரம் 21வது திருவசனம். ஜான் 20:21. இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உரித்தாகுக, தந்தை என்னை அனுப்பியது போல. நான் சொன்னல இந்த வார்த்தை பைபிள்ல ரொம்ப கெட்ட வார்த்தை, ரொம்ப 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 கெட்ட வார்த்தைங்க. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொன்னார். பிறகு இதை சொன்ன பிறகு அவர்கள் மேல் ஊதி தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். நல்லா கவனிச்சிங்களா? அப்போ தூய ஆவியானவரை ஏன் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தந்தார்? தந்தை என்னை அனுப்பியது போல நீங்களையும் உங்களையும் நான் அனுப்புகிறேன் என்று சொல்லி தூய ஆவியானவரை தந்தார். தூய ஆவியானவரை என்னைக்காவது வாங்கியிருக்கீங்களா? உங்களுக்கு தூய ஆவி இருக்கா? இல்லை வாங்கணுமா? நாளைக்கு தான், இல்லை இன்னைக்கு ஆராதனையில் தான் வாங்கணுமா? வாங்கியாச்சா? என்னைக்கு வாங்கினீங்க? உறுதி புஸ்தகத்தில் வாங்கியிருக்கீங்க, பரவாயில்ல. அப்போ ஞானஸ்தானத்தை யார் கொடுத்தாங்க? குழந்தையா இருந்தது அப்போ தெரியாது. அது வேலிட் இல்லையா? அப்போ அது எப்படி வேலிட் ஆகும்? குழந்தையா இருந்தீங்கல்ல, அதுக்குள்ளே நான் போகலை. போனால் அது பெரிய டாக்கு. அது சேனலில் இருக்குது, 4 மணி நேரம் டாக் இருக்குது. திருமுழுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாது, அதுக்குள்ளே நான் போகலை. இட் இஸ் வேலிட். தெரியுதோ தெரியலையோ, உங்களுக்கு நீங்கள் திருமுழுக்கு பெற்ற பொழுது நீங்கள் தூய ஆவியானவரை பெற்றீர்கள். திருமுழுக்கு பெற்ற பொழுது யூ ரிசீவ்டு ஹோலி ஸ்பிரிட். யாராவது உங்க கிட்ட கேட்டா தைரியமா சொல்லுங்க, நீங்கள் மீட்கப்பட்டீர்களான்னு கேட்டாங்கன்னா சொல்லுங்க, நாங்கள் மீட்கப்பட்டோம். ரட்சிக்கப்பட்டீர்களா? ரட்சிக்கப்பட்டோம். திருமுழுக்கு தண்ணீர் உங்கள் தலைமேல் விழுந்தால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களே, நீங்கள் மீட்பு பெற்றவர்களே. நோ டவுட் அட் ஆல். தூய ஆவியானவரை பெற்றவர்களே நீங்கள். இன் பேப்டிசம் யூ ரிசீவ்ட் ஹோலி ஸ்பிரிட். இப்ப பாருங்களேன், தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி தூய ஆவியானவரை தந்தார். நீங்கள் தூய ஆவியானவரை பெற்றது இயேசு செய்த இந்த 3 வேலையை செய்வதற்காக தான். தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று உங்கள் மீது நம்பிக்கை வைத்து, உங்களை நம்பி உங்களுக்கு பேப்டிசம் கொடுத்திருக்கிறாரு. So baptism is not an event. Baptism is not a simple event, but baptism is an appointment. வேலை இல்லாத யாராவது இங்க இருக்கீங்களா? வேலைக்காக ஜெபிக்கிறவங்க இருக்கீங்களா? Praise the Lord. எல்லாருக்கும் ஆண்டவர் வேலையை கொடுத்திருக்கிறாரு. அந்த வேலை எப்ப தெரியுமா கொடுத்தாரு? பேப்டிசத்துல கொடுத்தாரு. Baptism is an appointment God gave you to do his work. அவருடைய வேலையை செய்வதற்காக ஆண்டவர் கொடுத்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் தாங்க பேப்டிசம். அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு தொடர்ச்சி தான். தந்தையான ஆண்டவரிடமிருந்து வந்த இயேசு கிறிஸ்து தூய திருமுழுக்கு யோவான் செய்த வேலையை தொடர்ந்தவர். அந்த தொடர்ச்சி இன்னைக்கு யார்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கிறார் தெரியுமா? திருச்சபை கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. திருச்சபை அப்படின்ற ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு, நல்லா கவனிங்க, ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அந்த கம்பெனியில் ஆண்டவர் ரெக்ரூட் பண்ணவங்க தாங்க நீங்களும் நானும். ஹலோ, புரியுதா? ஹலோ, வேற ஏதாவது உலகத்தில் இருக்கிறீங்களா? இந்த உலகத்தில் தான் இருக்கிறீங்க. இஸ்வலன் பாருங்களே, இது புரிஞ்சுக்கணும். then you will be happy to know why you got baptized, why you are a Christian. நல்ல ஆழமாக புரிஞ்சுக்கோங்க. பேப்டிசம் அப்படின்றது பல மதங்களிலுமே இனிஷியேஷன் செரமனி இருக்கு. எல்லா மதங்களிலும் இருக்கு. இஸ்லாமிய மதத்தில் நான் நினைக்கிறேன் அவங்களுடைய சுன்னத், அந்த சர்க்கம்சிஷன் தான் அவங்களுடைய இனிஷியேஷன். பிராமண மதத்தில் அவங்களுடைய இனிஷியேஷன் அப்படின்றது இந்த நூல் போடுறது. எல்லா மதங்களிலும் இருக்கிற இனிஷியேஷன் மாதிரி
ஒரு மதத்தில் இருக்கிற இனிஷியேஷன் கிடையாது பேப்டிசம். நோ. நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த மதத்திற்கு அந்த வழி, இந்த மதத்திற்கு இந்த வழி, கிறிஸ்துவ மதத்தில் சேரத்துக்காக பேப்டிசம். நோ நோ நோ. கிறிஸ்துவன் என்பது ஒரு மதம் அல்ல. நான் இந்த 2 நாள் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்த பொழுதும் கிறிஸ்துவ பற்றி பேசினேன், கடவுளுடைய மகன்னு சொன்னேன், மகள்னு சொன்னேன். நான் ஒரு பொழுதும் இதை மதமாக நான் பயன்படுத்தவே இல்லை. இந்த வார்த்தையை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, 2 days I did not use a word religion, because Christianity is not a mere religion, but it is a way of life of child of God. Child of God, not a Christian. நல்லா கவனிக்கணும். கடவுளுடைய மகன் வாழ வேண்டிய வாழ்க்கை, கடவுளுடைய மகள் வாழ வேண்டிய வாழ்க்கை. அப்போ கடவுளுடைய மகன்னா உலகத்தில் அனைவருமே கடவுளுடைய பிள்ளைகள் தான். உலகத்தில் இருக்கும் அனைவருமே, கடவுளை நம்புபவர்களும் கடவுளை நம்பாதவர்களும் கடவுளுடைய பிள்ளைகளே. அந்த பிள்ளை வாழ வேண்டிய வழியை நான் சொல்கிறேன் உங்ககிட்ட. பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த பிள்ளை நல்லா கவனிங்க, கடவுளுடைய பிள்ளை கிறிஸ்டியன் கிடையாதுங்க. கடவுளுடைய பிள்ளை, கடவுளுடைய மகன், கடவுளுடைய மகள் கடவுளை நம்ப வேண்டுமே ஒழிய நல்ல நேரத்தை நம்பக்கூடாது, நல்ல நாளை நம்பக்கூடாது. நல்லா கவனிங்க, நான் ஒரு மதத்தை பற்றி மதங்களை பற்றி நான் பேசலை. கடவுளுடைய மகன் கடவுளை நம்பணும். கடவுள் தான் யூஸ் பண்ணுறேன். திரும்பவும் பாருங்க, மதம் இல்லை, மதம் கிடையாது, கடவுள். கடவுளுடைய மகன். உங்களுடைய பையன் உங்களை நம்பணுங்க. பக்கத்து வீட்டுக்காரன் நம்பினானா உங்களுக்கு அசிங்கம். அது எங்கள் அப்பா விட அவர் நல்லவர் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போனானா, எங்கள் அம்மா சமைக்கிறத விட அந்த ஆண்டி நல்லா சமைக்கிறாங்கன்னு சொல்லி உங்கள் வீட்டில் உங்கள் பையன் சாப்பிட்றதே இல்லை, உங்களுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும்ல, போய் சாப்பிடு, சமைக்க வேண்டாம்ல அப்படி நினச்சிப்பீங்களா? இல்லை நெஞ்சு வலிக்குமா? வலிக்கும். அதுதாங்க ஆண்டவருக்கு வலிக்குது இன்னைக்கு. ஆண்டவருக்கு வலிக்கும். கடவுளுடைய பிள்ளையை பற்றி பேசுகிறேன் நான் கிறிஸ்டியனை பற்றி பேசலை. கடவுளுடைய மகன், கடவுளுடைய மகள். பைபிளில் இருக்கிறது ஒரு கடவுளுடைய மகன் வாழ வேண்டிய வாழ்க்கை, கடவுளுடைய மகள் வாழ வேண்டிய வாழ்க்கை. It is, you are happen to be called a Christian, that's all. Christianity is not a religion. Christianity is a way of life of child of God. கடவுளுடைய மகன், கடவுளுடைய மகள் வாழ வேண்டிய நெறி இருக்கிற புக்கு பைபிள். கடவுளுடைய பிள்ளைகளை கடவுளுடைய பிள்ளைகளாக மாற்றுவதற்காக தான் இயேசு வந்தார். கிறிஸ்டியன்ஸை மோட்சத்துக்கு கொண்டு போக இயேசு வரலை. இயேசு வந்தது உலக மீட்பராக வந்தார். He is a universal savior. Praise the Lord. ஹல்லேலூயா. அப்போ அப்படி இந்த உலகத்தில் இருப்பவர்களை கடவுளுடைய பிள்ளையாக மாற்றுவதற்கு இயேசு வந்தார். வந்தவர், நான் என்னுடைய 33 வயசில் நான் இதை முடிச்சுட்டு போகிறேன், ஆனால் நான் ஒரு கம்பெனியை தொடங்கி வச்சுருக்கிறேன், அந்த கம்பெனியில் எனக்கு கொஞ்சம் ஆளுங்க வேணும், வேலைக்கு ஆளுங்க வேணும். அந்த வேலைக்கு ஆளுங்களை எடுத்த இடம் தாங்க பேப்டிசம். அப்போ நீங்கள் இந்த கம்பெனியில் இந்த முதலாளிக்காக வேலை செய்கிறீங்க, வேலை செய்கிறவங்களுடைய பேர் தான் பணியாளர். எங்கேயாவது கனெக்ஷன் வருதா? நேற்று ஒரு பிரசங்கம் வச்சேன், ஆரம்பித்தேன், ஞாபகம் இருக்குதா? பணி குருத்துவம்லாம் சொல்லலை, நேற்று அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தலை. நேற்று நான் வச்ச பிரசங்கம் ஆரம்பிச்சது எந்த நற்செய்தி ஞாபகம் இருக்குதா? மத்தேயு. ஓகே, அதிகாரம் ஞாபகம் இருக்குதா? 18. வெரி குட். வசனம் ஞாபகம் இருக்குதா? நேற்று ஃபாதர் வாசிச்ச நற்செய்தி நான் வாசித்தேன். மத்தேயு 18:23 வாசிச்சு பாருங்க இன்னொரு தடவை. விண்ணரசை கீழ்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஓர் அரசர், என்ன வார்த்தை? தன் பணியாளரிடம். இப்ப கனெக்ஷன் உங்களுக்கு புரியுதா? கனெக்ஷன் புரியுதா? So God is calling the slaves, God is calling his servants. அப்ப servantsனா யாரு? திருமுழுக்கு பெற்றவர்களிடம் கேட்கப்படும் கேள்வி. நான் உனக்கு ஒரு வேலையை தந்தேன், அந்த வேலையை செஞ்சியா? கடவுள் தன் பணியாளரிடம் கணக்கு கேட்க விரும்பினார். அப்ப ஹிந்துஸ் கிடையாதுங்க, முஸ்லிம்ஸ் கிடையாதுங்க, எத்தீஸ்ட் கிடையாதுங்க. யாருக்கிட்ட கணக்கு கேட்க போறாரு? நம்மன்னா யாரு? நான்னா யாரு? திருமுழுக்கு பெற்றவனிடம், திருமுழுக்கு பெற்றவளிடம். இந்த கம்பெனியில சேர்த்தவங்க கிட்ட தான் கேட்க முடியும். HCL கம்பெனியில HR, TCS கம்பெனியில போய் அந்த ஆளுங்களை போய்கிட்டு ஏன் வேலை செய்யலன்னு கேட்க முடியுமா? முடியாது. இந்த HR என்கிட்ட இல்லை, டீம் லீடரு என்கிட்ட இருக்கிறவங்க கிட்ட தான் வேலையை வாங்க முடியும், என்கிட்ட தான் கேட்க முடியும். செஞ்சீங்களா இல்லையான்னு.
பக்கத்து கம்பெனியில் போய் கேட்க முடியாது. அப்போ ஆண்டவர் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறார்னா கம்பெனியில் ஆளை சேர்த்த இடம் தான் பாப்டிசம். அப்போ முதல் அருட்சாதனம் என்னன்னு புரிஞ்சுதா? ஹலோ, ஞானஸ்தா. அது எனக்கு தெரியுது, அது ஏன் வாங்கினீங்கன்னு புரிஞ்சுதா? எதுக்காக வாங்கினீங்க? 3 வேலையை செய்ய வாங்கினீங்க. அந்த 3 வேலை என்ன? இயேசு செஞ்ச 3 வேலை. அந்த வேலை என்ன? முதல் வேலை நற்செய்தி அறிவிக்கணும். அதாவது நற்செய்தி அறிவிக்கணும்னு நீங்க மற்றவங்க கிட்ட போய் சொல்ல வேண்டியது, வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் சொல்ல வேண்டியது என்ன? நீ கடவுளுடைய மகன், நீ கடவுளுடைய மகள், நீ அடிமை அல்ல. உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. வாழ்க்கையிலும் வார்த்தையிலும் பிறருக்கு கற்பிக்க வேண்டிய பொறுமை இருக்கு. You are in the place to teach, not to be taught. You are in the place to teach the world. இஸ்ராயேல் அப்படின்ற ஒரு சமூகத்தை கானான் தேசத்துல கொண்டு போய் வச்சப்பது, கானான் தேசத்துல இஸ்ராயேல் சமூகம் அப்படின்றது it was a very 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 mere community, less in number. பெரிய ஒரு லட்சக்கணக்கான மக்கள் கிடையாதுங்க. அவங்க ரொம்ப சுருக்கமான ஒரு ஜனம். உலக எண்ணிக்கையை வச்சு பார்க்கும்பொழுது ரொம்ப ஸ்மால் கம்யூனிட்டி, இஸ்ராயேல் கம்யூனிட்டி. ஆனால் அந்த கம்யூனிட்டியை கொண்டு போய் ஆண்டவர் அங்கே வச்ச பொழுது மற்ற மக்களுக்கு மாடலாக கொண்டு போய் வச்சாரு, நம்பினாரு. 10 கட்டளைகளை அவர்கள் கீழ்ப்படிவார்கள் என்று. ஆனால் அவர்கள் கீழ்ப்படியவில்லை, ஆண்டவருக்கு துரோகம் செஞ்சாங்க. அடுத்தது ஆண்டவர் தேர்ந்தெடுத்தாங்க இந்த கம்யூனிட்டின்னு சொல்றது நீங்க சொல்ற கம்யூனிட்டி கிடையாதுங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சமூகம், ஜாதி கிடையாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு குரூப்பை தேர்ந்தெடுத்தார். குரூப்பை தேர்ந்தெடுத்துட்டு அந்த தேர்ந்தெடுப்பு நடந்த இடம் தான் பாப்டிசம். எதற்காக? 3 வேலை செய்வதற்காக. போய் நற்செய்தி அறிவிக்க வேண்டும். இப்ப ஞாபகம் வருதா? மார்க் 16:15 உலகம் எல்லாம் போய். இப்ப புரிஞ்சுதா எந்த நற்செய்தின்னு? நற்செய்தினா என்ன? நீ கடவுளுடைய பிள்ளை, நீ கடவுளுடைய மகன், நீ கடவுளுடைய மகள், அடிமை அல்ல. இப்படி சொல்ல வேண்டியவங்க இன்னைக்கு அடிமையா இருக்கிறோம். உலகத்துக்கிட்ட போய் சொல்லணுங்க, அடிமை ஆகாதீங்க. சூரியனுக்கு அடிமை ஆகாதீங்க, நட்சத்திரத்துக்கு அடிமை ஆகாதீங்க. என்ன ஃபாதர் அர்த்தமே இல்லாம சொல்றீங்க? சூரியனுக்கு அடிமை ஆகாதீங்கன்னா புரிஞ்சிச்சு. அப்போ புரிஞ்சிச்சு. ஏன்னா நம்ம செய்யறோம் இல்லையா? நேரம் பார்க்காதீங்க, காலம் பார்க்காதீங்க, நாளை பார்க்காதீங்க, கிழமையை பார்க்காதீங்க, வாசுவை பார்க்காதீங்க. இப்போ காலையில் நம்பிக்கையின் மறைப்பொருள் அப்படின்றது சேனலில் வரும்பொழுது நானும் பார்ப்பேன். காலையில் ஃப்ரெஷ் ஆகும்பொழுது என்ன தான் பேசணும், பேசும்போது பேசிடுவோம் நிறைய விஷயத்த, என்ன தான் நான் பேசி வச்சிருக்கேன்றதை நானும் கேட்பேன் நான். ஆனால் யூடியூப்பை திறந்த உடனே என்ன தெரியுமா வருது? எல்லாவும் டிவைன் மெர்சி யூடியூப் சேனலில் அட்வர்டைஸ்மெண்ட். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் என்ன தெரியுமா? உங்களுடைய பிறந்த தேதி உங்களுக்கு தெரியும் அல்லவா, சொல்லுங்கள், சொன்னால் நாங்கள் உங்களுடைய ஜாதகத்தையே சொல்கிறோம். நம்பிக்கையின் மறைப்பொருளுக்கு முன்னாடி வரதே மூட நம்பிக்கை தான். டெய்லி அதுதாங்க வருது. ஒரு அம்மா சொல்கிறாங்க, அப்போ யாரோ அந்த டேட்டை சொல்கிறாங்க. டேட்டை சொல்லும் பொழுது இன்னொரு தாத்தா அந்த மாதிரி இதெல்லாம் வச்சிருக்கிறாரு. அதை வச்சுட்டு அவரு சொல்கிறாரு, உன்னுடைய டேட்டை சொல்லு. டேட்டை சொன்னோன்னே அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாரு, உனக்கு பிரேக்கப் ஆகி 2 வருஷம். தாத்தா சொல்கிறார், ஜாதகம் பார்க்குற தாத்தா டேட்டை மட்டும் சொல்லு. ஜாதகம் சொல்கிறாரு 2 வருஷம் ஆயிடுச்சு பிரேக்கப் ஆகி 2 வருஷம் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன சொல்கிறாரு, உன்னுடைய கல்யாணம் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி நடத்துகிற முதலாளியோட தான் நடக்கும், அவ்வளோதான். நான் டேட்டை மட்டும் சொன்னேன், எல்லாத்தையுமே சொல்கிறீங்களா? ஆமாம், நீங்களும் உங்களுடைய விஷயங்களை தெரிந்து கொள்ள உங்களுடைய என்ன ஆஸ்ட்ரா டாக் அப்படின்றத நீங்கள் அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உலகத்துக்கிட்ட போய் சொல்லுங்க, அடிமையாகாத, மனுஷனுக்கு அடிமையாகாத. யாருக்கு அடிமையாகாதீங்க? ஒரு ஃபாதருக்கு கூட நீங்கள் அடிமையாகாதீங்க. சிஸ்டருக்கு அடிமையாக வேண்டாம், போதகருக்கு அடிமையாகாதீங்க. போதிக்கிறாங்கன்றது அடிமைனா யாருக்கு அடிமை கிடையாது. நீங்க மொபைலுக்கு அடிமையாகாதீங்க, அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அது பாட்டு கூவிட்டே இருக்கு ரொம்ப நேரமா. எத்தனை பேருக்கு தொந்தரவு பண்ணுறது பாருங்க. ஒரு நாள் ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க, யாருன்னு தெரியல, ஆஃபீஸ் நம்பருக்கு தான் வருது ஃபோனு. பேர் சொன்னாங்க. நாங்கள் எங்கேருந்து? பூனமல்லியிலேருந்து ஃபோன் பண்ணுறேன். ஃபாதர், எதுக்கும்மா ஃபோன் பண்ணீங்க? ஃபாதர், என்னுடைய பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமாக இருக்குது ஃபாதர். சரி, இந்த அம்மா யாருன்னு கூட எனக்கு தெரியாது, எங்கேருந்தோ நம்பரை கண்டுபிடிச்சி வச்சுட்டு கூப்பிடுறாங்க. ஃபாதர், என் பொண்ணுக்கு ஒரு பையனை பார்த்துருக்கோம் ஃபாதர். சரிம்மா, சொல்லுங்கம்மா, என்ன ப்ரேயர் பண்ணம்மா? இல்லை ஃபாதர், அந்த பையன் செட் ஆவான்னு பார்த்து சொல்லுங்கள் ஃபாதர். நான் டைனிங் ஹாலில் உட்காரேன், என்ன பார்க்கறது? நான் எதை பார்ப்பேன்? நான் பார்த்து சொல்லுங்கள் ஃபாதர். நல்ல கத்தோலிக்க குடும்பத்தில் பிறந்தவங்க. நான் சொன்னேன், அம்மா உங்ககிட்ட பேசாத கடவுளாமா என்கிட்ட பேச போகிறார் உங்கள் பொண்ணை பற்றி?
ஃபோனை வச்சுட்டு போங்கம்மா, இது மாதிரி இது கால் பண்ணாதீங்க. அதுக்காக நம்ம இன்னைக்கு ஜெபிக்கிறாங்கன்னு சொல்லி உடனே ஏதாவது ஃபாதருக்கு அடிமையாகுது இல்லையா? ஃபேமிலி டாக்டர் தான் கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு ஃபேமிலி ப்ரீஸ்ட்டை வச்சிருக்கிறாங்க நிறைய பேர். இந்த ஃபாதர்கிட்ட கேட்காம எதையுமே செய்ய மாட்டோம். முதல் கட்டளைக்கு எதிரானது. இட் இஸ் அகெயின்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட். ஒரு சிஸ்டரை கேட்காம எதையுமே செய்ய மாட்டோம். அந்த பிரதரை ப்ரேயர் பண்ணுற பிரதரை ஏன் உங்களுக்கு ப்ரேயர் பண்ண நேரம் இல்லாதனால ப்ரேயர் பண்ணுற பிரதரை கேட்டுட்டு தான் எல்லாம் செய்வோம். சரி, நீங்கள் ஆலோசனை கேட்கறது தப்பு கிடையாது, ஆனால் அடிமையாகிறது தப்பு கிடையாதுங்க, பாவம். இட் இஸ் அ சின் ஈவன் டு பிகம் அ ஸ்லேவ் டு someone who you say that they are praying. Praise the Lord. Hallelujah. ஆண்டவர் கிட்ட வந்தீங்கன்னா ஆண்டவர் விடுதலை தரார். அப்படி ஒரு ஃபாதர் கிட்ட வரும்போது ஃபாதர் உங்களை கட்டி இப்படி பிடிச்சி வச்சிருப்பாரு. நம்பர் எடுத்துக்கோங்க, ஏதாவது பிரச்சனைனா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஏன் நம்பர் இல்லாமல் எனக்கு ஃபோன் பண்ண முடியாது, எனக்கு ப்ரேயர் பண்ண முடியாது உங்களுக்காக? ஏன் நம்பரை வாங்கணும் ஒரு ஃபாதர்? ஏன் நம்பரை வாங்கணும் ஒரு சிஸ்டர்? ஏன் நம்பர் வாங்கணும் ஒரு போதிக்கிறவங்க? எங்கெல்லாமோ தப்பு நடக்குதுங்க. பைபிளை வச்சும் தப்பு நடக்குது, எங்கெல்லாமோ தப்பு நடக்குது, ஆன்மீகத்தை வச்சும் தப்பு நடக்குது. அப்போ திருச்சபையில் இருக்குது, திருச்சபைக்கு வெளியே இருக்குது, கிறிஸ்தவத்தில் இருக்குது, கிறிஸ்தவத்துக்கு வெளியே இருக்குது. அப்போ இப்படி சொல்ல வேண்டியவங்க நீங்கள். கயிறு கடுமையாகாதீங்க. எத்தனை பேருடைய கயிறில் இடுப்பில் கயிறு இருக்குன்னு எனக்கு தெரியல. கயிறு காப்பாற்றுன்னு நினைக்கிறவங்க, காலில் கயிறு போடுறவங்க, கையில் கயிறை போடுறவங்க, திருக்கல்யாணமாக தான், கல்யாணம் ஆகலையா? கல்யாணம் ஆகலாம், பையனை பார்க்கணும், பொண்ணை பார்க்கணும், அப்பா அம்மாவுடைய வார்த்தையை கேட்டு கல்யாணம் பண்ணணும். போய் கயிறை கட்டினா என்ன நடக்கும்? குழந்தை இல்லைன்னு போய் கயிறை கட்டுறவங்க இருக்கீங்க. கயிறை கட்டினா குழந்தை பிறக்குமா? அப்போ இன்னைக்கு கயிறுக்கு அடிமையா இருக்கிறோம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. வெளி உலகத்துக்கு சொல்லி கொடுக்க வேண்டியவங்க நம்ம அடிமை ஆகாதீங்கன்னு இன்னைக்கு வெளி உலகத்திலிருந்து உள்ள கத்து வச்சுக்கிருக்கோம். அவ்வளோ அடிமைகள், அவ்வளோ அடிமைகள். Praise the Lord. பேப்டிசம் வாங்கினதனுடைய அர்த்தமே தெரியாமல் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். So you received baptism to free the world, to deliver the world, but you are in bondage. நீங்கள் இந்த உலகத்துக்கு போய் சொல்லும் பொழுது அந்த மக்களுக்கு தெரியுங்க. போன மாதம் 3rd Sunday நமக்கு முதல் சனிக்கிழமையில், எல்லா மாதம் முதல் சனிக்கிழமையில் தான் நம்ம நைட் விஜில். இங்கேருந்து நிறைய பேர் வரீங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு பஸ்ஸே இங்கேருந்து வருது முதல் சனிக்கிழமையில். அதே மாதிரி 3வது ஞாயிற்றுக்கிழமையிலும் நமக்கு ஒரு தியானம் இருக்குது. காலையில் 10லேருந்து 2:30 3 மணிக்கு முடிஞ்சிடும். போன மாதம் February மாதம் தியானத்துக்கு வந்த ஒரு மனுஷன், தியானம் எல்லாம் முடிஞ்சுட்டு பிளஸ்ஸிங் அனாயிண்டிங்காக வந்த பொழுது அவர் சொல்கிறார், ஃபாதர் உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா? நான் சொன்னேன், எல்லா மாதமும் ஃபுல்லாக ஃப்ரெண்ட்லேயே தான் உட்காந்துருப்பார். உங்களை எல்லா மாதமும் நான் பார்க்குறேனே பிரதர். அவர் அன்றைக்கி தாங்க சொல்கிறாரு, ஃபாதர் ஐ எம் நாட் அட் ஆல் அ கிறிஸ்டியன் ஃபாதர். நான் பேப்டிசம் வாங்கி 3 மாதம் தான் ஆகுது ஃபாதர். ஐ எம் அ பக்கா ஆர்த்தடாக்ஸ் ஹிந்து ஃபாதர். ஆனால் என்றைக்கோ ஒரு நாள் இந்த யூடியூப் சேனலில் பார்த்துருக்காரு யாராவது. அப்படி இந்த மனுஷன் தெரிஞ்சு ஆண்டவரை தெரிஞ்சுக்க ஆசையில் அப்படி வந்தாருங்க. 3 வருஷமாக ரெகுலராக வந்துக்கிட்டு இருக்கிறார். பைபிளில் இருக்கிற கடவுளை தெரிஞ்சுக்கிட்ட போது இன்றைக்கி எல்லாத்தையும் விட்டுட்டார். எல்லா மூட நம்பிக்கையும் விட்டுட்டு இன்றைக்கி கணவனும் மனைவியும் திருமுழுக்கு எடுத்து கத்தோலிக்கர்களாக கடவுளுடைய பிள்ளையாக வாழ முடிவெடுத்து பேப்டிசம் எடுத்துருக்கிறாங்க 2 பேருமே. மதம் மாறுவது கிடையாதுங்க, மனம் மாறுவது தான் கிறிஸ்தவம். அந்த மனம் ஆண்டவர் பக்கம் மாறுவது தான் கிறிஸ்தவம், மதம் மாறுவது அல்ல. ஏனெனில் கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல. ஃபார் அ சொசைட்டிக்கும் அது ஒரு இன்ஸ்டிடியூஷனாக இருக்கிறதுனால அதை நம்ம ஒரு மதம் அப்படின்றோமே ஒழிய, இன்ஸ்டிடியூஷனலைஸ்டாக இருக்க ஒரு நிறுவனமாக இருக்கிறதுனால மதம் என்கிறோமே ஒழிய அது ஒரு மதம் அல்ல. கடவுளுடைய மகன் வாழ வேண்டிய வாழ்க்கை. அப்போ உலகத்துக்கு போய் சொல்லிக் கொடுக்க வேண்டியவங்க. இதுக்கு தாங்க பேப்டிசம். பேப்டிஸ்டில் இப்போ என்ன பண்ணுறாரு? ஒரு வேலையை கொடுக்குறாருன்னா அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உங்களை சுத்தமாக மொத்தமாக க்ளீன் பண்ணோம் இல்லையா? அதாங்க பேப்டிசம். மொத்தமாக சுத்தமாக க்ளீன் பண்ணுறார். உடம்பை, மனசை, ஆன்மாவை க்ளீன் பண்ணி ஆண்டவர் உங்களை வேலைக்கு அனுப்புகிறார். மோசையை கூப்பிட்ட பொழுது மோசையை ஆண்டவர் தயார் படுத்தி தான் அனுப்பினார். தனியாக அனுப்பலை, அனாதையாக அனுப்பலை. He completely washed the body of Moses, the mind of Moses, the soul of Moses. இப்படி தூய்மைப்படுத்தி தான் அனுப்பினார். பேப்டிஸ்டில் சுத்தம் பண்ணாரா? கடவுளுடைய மகனா மகளா மாறினீங்களா? மாறணுமா? ஆமாவா இல்லையா? மாறணும். அதை திரும்ப உறுதிப்படுத்தினாரா? அது எந்த அருட்சாதனம்? உறுதி பூசுதல். உன்னை எடுத்து வச்சிருக்கிறேன்னு சொல்லி திரும்பவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஞானஸ்தானத்தில் கேட்கப்பட்ட அதே கேள்விகள் தான் திரும்பவும் கேட்பாங்க ஃபாதர் இல்லைனா பிஷப். ஏன்னா சிலவங்க இந்த மாதிரி சொல்லுவீங்க, அது தெரியாமல் நான் பதில் சொன்னேன் ஃபாதர், நான் பதில் சொல்ல ஃபாதர், ஞானத்தகப்பன் சொன்னாங்க ஃபாதர்னு தெரியும். திருச்சபைக்கு இது மாதிரி ஏதாவது புழு விடுவீங்கன்னு.
அதனால உங்க வாயாலே சொல்ல வைக்கதான் உறுதி பூசுதல்ல சொல்ல வச்சாரு. பிசாசை விட்டு விடுகிறீர்களா? விட்டு விடுகிறோம். விட்டு விடுகிறேன். ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறீர்களா? விண்ணையும் மண்ணையும் படைத்த எல்லாம் வல்ல இறைவனாகி தந்தை ஏற்றுக்கொள்கிறீர்களா? இதெல்லாம் சொல்லி 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 உறுதிப்படுத்தினாரா? படுத்தினார். இனி என்னதான் பாப்டிஸ்டில் தூய்மைப்படுத்தினாலும், நாயை குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சாலும் என்ன பண்ணுமா? வாலாட்டுமா? எங்க நான் ஒரு பழமொழின்னு நினைச்சேங்க. இதை நாயை குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சாலும் திரும்ப அது சாக்கடைக்கு தான் போகுன்ற மாதிரி, என்னதான் குளிப்பாட்டி ஞானஸ்தானத்தில் கடவுளுடைய மகனா மகளா வச்சாலும் இந்த நாய் என்ன பண்ணிச்சு? பாவம் பண்ணுன்னு தெரியும் ஆண்டவருக்கு. பாவம் பண்ணுன்னு தெரியும். அதனால தான் ஆண்டவர் என்ன அருட்சாதனத்தை வச்சாரு? பாவ சங்கீர்த்தனம். பாவ சங்கீர்த்தனம். அதனால தான் நேற்று சொன்னது ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு. பாப்டிஸ்டில் என்ன கிஃப்ட் கிடைக்குதோ அதே கிஃப்ட் தான் உங்களுக்கு கன்ஃபெஷன்லையும் கிடைக்கும். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ், அது ஜென்ம பாவம், இது கர்ம பாவம். அவ்வளோதான் வித்தியாசம். தட் இஸ் ஒரிஜினல் சின், திஸ் இஸ் பர்சனல் சின். அவ்வளோதாங்க வித்தியாசம். பாப்டிஸ்டில் கிடைக்கிற எல்லா கிஃப்ட்டும் உங்களுக்கு பாவ சங்கீர்த்தனம் கிடைக்குது. மகனாக மகளாக மாறுகிறீர்கள். இதனால தான் பாவ சங்கீர்த்தனம். இனி நல்லா கவனிங்க. இந்த பாவ சங்கீர்த்தனம் ஏன் ஒரு குருவானவரிடம், நம்ம இங்கே தான் ஆரம்பித்தோம். அப்படி தான் இந்த டாக்குக்குள்ளே நான் போயிருக்க மாட்டேன் நான். ஏன் ஒரு குருவானவர்கிட்ட தான் செய்யணுமா அப்படின்ற கேள்வியில் ஆரம்பித்தோம். ஆமாம், ஏன்னா நான் உங்களுக்கு சொன்னேன், HCL கம்பெனியில் ஒரு ரூல்ஸ் இருக்கும், டிசிஎஸ் கம்பெனியில் ஒரு ரூல் இருக்கும். HCL கம்பெனிக்கு இருக்கிற ரூலு HCL கம்பெனியில் இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணணும். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் இந்த HCL கம்பெனியில் இருந்தால், நீங்கள் கிறிஸ்தவம் என்னும் இந்த கம்பெனியில் இருந்தால், திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்தவர்களாக நீங்கள் இருந்தால், இந்த கம்பெனியில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான், நீங்கள் குருவிடம் போய் உங்களை நீங்கள் தூய்மை அடைந்ததை போய் வாங்கிட்டு வாங்க. பைபிளில் இருக்கா? எவிடன்ஸ் இருக்குங்க. மார்க்கு நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 43வது திருவசனம் நினைக்கிறேன். மார்க்கு இல்லை, அப்போ அதுக்கு முன்னால் 41வது வசனம். தொட்டு நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார். பிறகு அவரிடம், எவருக்கும் ஒன்றும் சொல்லாதபடி கவனமாயிரும். ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும். நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும். அப்போ இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்த பொழுதே அந்த தொழுநோயாளன் குணமானானா இல்லையா? ஆனானா இல்லையா? ஆனான். ஆண்டவரே, நீர் விரும்பினால் என்னை நலமாக்க உன்னால் முடியும்னு சொல்றார். குணமாக்குவது ஆண்டவருங்க. உங்களுடைய பாவங்களை மன்னிப்பது ஆண்டவருங்க. பாவங்களது விடுதலை தருவது ஆண்டவருங்க, ஃபாதர் கிடையாது. அதனால அவங்ககிட்ட சொல்றார், விரும்புகிறேன் என்று சொல்லி கை நீட்டி அவனை தொட்டு குணப்படுத்தினார். இஸ் ஹீல்டு. என்னைக்கு நீங்க உங்களுடைய பாவங்களை நினைச்சு அழுதீங்களோ அப்ப அந்த நிமிஷமே நீங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டீர்கள். நீங்க நேற்று உருகினீங்கன்னா, இல்லைன்னா பாவத்துக்கு எழுதின போதாவது உருகியிருப்பீங்க, ஐயோ நான் இந்த பாவத்தை செஞ்சுட்டேனேன்னு உருகியிருப்பீங்க. அந்த நிமிஷமே நீங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக, விடுதலையானவர்களாக, ஆல்ரெடி காட் டெலிவர்ட் யூ, ஹீல்ட் யூ. அதனால்தான் முதல் கிளாஸ் ஞாபகம் இருக்கா? பாவ சங்கீர்த்தனம் செய்வதால் பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை. பாவங்கள் மன்னிக்கப்பட்டதால் பாவ சங்கீர்த்தனம் செய்றீங்க. பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சிட்டார். ஆனா சொல்றாரு, நான் மன்னிச்சிட்டேன், நான் உன்னை குணப்படுத்திட்டேன், போய் குருவிடம் காட்டி நலமடைந்ததற்கான சான்றிதழை பெற்றுக்கொள். அதான் கன்ஃபெஷன். I healed you, I delivered you, but get the certificate and come from the priest. Praise the Lord. Praise the Lord. இரண்டாவது ஒரு காரணம் ஏன் குருவானவரிடம் செல்ல வேண்டும். ஏனெனில் திருமுழுக்கு. தம்பி வாங்கினியா? பாப்டிசம் வாங்கலையா? அவனுக்கு திருமுழுக்கு என்னன்னு புரியல. பாப்டிசம் வாங்கிட்டியா? வாங்கிட்டான். வெரி குட். தம்பி நீ வாங்கிட்டியா? வாங்கிட்டேன். நீ பாப்டிசம் வாங்கிட்டியா? வாங்கிட்டேன். இவங்க 3 பேருமே பாப்டிசம் வாங்கியிருக்கிறாங்கன்னா இனி அவர்கள் கிறிஸ்துவின் உடலை சார்ந்தவர்கள். they become one body in Christ. கிறிஸ்துவனுடைய சரீரமாக மாறுகிறார்கள், கிறிஸ்துவனுடைய மெம்பரா மாறுறாங்க. அப்போ
கிறிஸ்துவனுடைய சரீரமா மாறுறவன் இவன் ஒரு பாவம் செஞ்சால், நல்லா கவனிங்க, இவன் கடவுளுக்கு எதிராக மட்டுமல்ல, கடவுளுடைய சரீரத்திற்கும் எதிராக பாவம் செய்கிறான். ஹலோ, புரியுதா? புரியுதா? நான் ஒரு பொய் இவங்க கிட்ட சொல்றேன் அப்படின்னா இவங்க கிட்ட மட்டும் சொன்ன பொய் கிடையாது. கடவுளுக்கு எதிரான பாவம் மட்டும் கிடையாதுங்க, அது திரு உடலுக்கு எதிரான பாவம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சாப்பிடலாமா? சாப்பிடலாம். நான் சாப்பிட்டா கை தானே வேலை செய்யுது. யாருக்கு அது உபகாரமா இருக்குது? உடலுக்கு. நான் பாய்சன் சாப்பிடலாமா? சாப்பிடலாமா? ஆனால் என்னால் சாப்பிட முடியுமா? முடியும். கையில் பாய்சன் எடுத்தனால சாப்பிட முடியுமா? முடியாதா? முடியும். அந்த பாய்சன் உடலுக்கே எதிராக மாறும். செய்யறது கை மட்டும்தாங்க, ஆனால் அந்த கை செய்யும்பொழுது உடலுக்கு எதிரான பாவமாக மாறுகிறது. நான் ஒரு மெம்பருக்கு எதிராக செய்கிற பாவம் உடலுக்கு எதிரான பாவம். அப்போது இந்த கம்பெனியில் இருக்கிறவங்க, இந்த சரீரத்தில் இருக்கிறவங்க, நீங்கள் போய் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் போய் மன்னிப்பு கேட்க முடியாது. ஒவ்வொரு வீடாக போய் தட்ட முடியுமா? கத்தோலிக்க திரு அவையில் ஆண்டவருடைய திருவுடல் என்பது திருமுழுக்கு பெற்ற எல்லாரும். அப்படின்னா நீங்கள் ஃப்ளைட் எடுத்து ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு வீடாக ஒவ்வொரு ஆளாக போய் மன்னிப்பு கேட்க வேண்டியது வரும். சாத்தியம் அது? எல்லா பேப்டிசம் எடுத்தவங்ககிட்டையும் கேத்தலிக்கிட்டையும் போய் பாவம் செய்யணும், பாவ சங்கீதனம் செய்யணும், முடியுமா? அதற்கு தாங்க திருச்சபை வச்சிருக்கு. கிறிஸ்துவனுடைய அடையாளமாகவும் திரு உடலுடைய அடையாளமாகவும் ஃபாதர். புரியுதா? ஏன் ஒரு ஃபாதர்கிட்ட கத்தோலிக்க திரு அவையில் இருக்கிறவங்க திருமுழுக்கு பாவ சங்கீதனம் செய்யணும்னு புரியுதா? ஹலோ, விளங்குதா? பல்பு எரியுதா? டியூப் எரியுதா? இனி யாராவது கேட்டாங்கன்னு சொல்லுங்க. ஒரு ப்ரொட்டஸ்டன் உங்களை வழி தவற வைக்கலாம். ஒரு 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 ப்ரொட்டஸ்டனுக்கு நான் திரும்ப சொல்றேன், நல்லா கவனிங்க. ப்ரொட்டஸ்டன்ஸ் பாவ சங்கீதம் செய்ய வேண்டாம். பெண்டகாஸ் பாவ சங்கீதம் செய்ய வேண்டாம். பிகாஸ் தே டோன்ட் பிலாங் டு திஸ் பாடி. கிறிஸ்துவனுடைய திருவுடலை சார்ந்தவர்கள் இல்லை. அவங்க சொல்றாங்கன்னு கேட்டு நீங்க மரமண்ட மாதிரி, ஃபாதர் நான் ஏன் ஃபாதர் பாவ சங்கீதம் நீங்க செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அது தப்பு. ஏன்னா திருமுழுக்கு பெற்று திரு உடலில் ஆண்டவர் உங்களை சேர்த்திருக்கிறாரு. வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? எனக்கு ஒரு உங்க கண்ணை பார்க்கும்போது, முகத்தை பார்க்கும்போது புரிஞ்சுதான் எனக்கு சந்தேகமா இருக்குது. புரிஞ்சுதா? பாவம் கடவுளுக்கு எதிராகவும் திரு உடலுக்கு எதிராகவும். அப்போ பாவ சங்கீர்த்தனம் கடவுளோடும் திரு உடலோடும் இருக்கணும். அதனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் தான், அதனுடைய பிரதிநிதி தான் குருவானவர். அதனால இந்த கம்பெனியில் இருக்கிற நீங்க பாவ சங்கீர்த்தனம் செய்ய ஒரு குருவானவரை அணுக வேண்டும் என்பது கட்டாயம். பாவ சங்கீர்த்தனம் செய்யும் பொழுது கடவுளுடைய மகனா மகளா மாறுறீங்க. குளிப்பாட்டி விட்டா மட்டும் போதுமா? குழந்தைய குளிப்பாட்டி தொடச்சு விடணுமா? நான் ஒரு கேள்விக்கான பதிலை எதிர்பார்த்து கேட்குறேன். சரி, குளிப்பாட்டி தொடச்சி விட்டா மட்டும் குழந்தை உயிர் வாழுமா? வாழுமா? டெய்லியும் குளிப்பாட்டுறீங்க, டெய்லியும் தொடச்சி விட்றீங்க, குழந்தை வளருமா? வளராது. வளராதுன்னா அப்போ குழந்தைக்கு என்ன கொடுக்கணும்? சாப்பாடு. இப்போ தான் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கீங்க. அப்போ அடுத்த அருட்சாதனம் என்ன? அதாங்க நற்கரணை. இதுக்கு தாங்க நற்கரணை என்னும் அருட்சாதனம். இப்போ புரியுதாங்க? ஏன் ஒரு வேற்று மதத்தினர் வந்தாலோ பிற சபையினர் வந்தாலோ தயவு செய்து இந்த திருவிருந்தில் பங்கெடுக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்வதனுடைய காரணம் புரியுதா? சிலவங்க வந்து கேட்பாங்க, ஏன் ஃபாதர் நற்கருணை ஆண்டவர் வல்லமையான ஆண்டவர் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதானே ஃபாதர்? வல்லமையான ஆண்டவருக்கு வல்லமையாக செயல்பட 1000 வழி இருக்கு. இது யாருக்கு கொடுக்கப்படுகிறது? திருமுழுக்கு எடுத்தவர்களுக்கு மட்டும் கொடுக்கப்படுகிற உணவு நற்கருணை. இந்த வேலை செய்கிறவங்களுக்கு எந்த வேலை? 3 வேலையை மறந்துடக்கூடாதுங்க. 3 வேலை கிடையாது, 3 வேலை அது கிடையாது. 3 வேலை லை 3 வேலை செய்கிறவங்களுக்காக கொடுக்கப்படுகிறது பாவ சங்கீர்த்தனம். 3 வேலை செய்கிறவர்களுக்காக கொடுக்கப்படுகிறது நற்கருணை. நீங்கள் கேரளாவிலலாம் பிக்னிக் போவீங்களான்னு தெரியல. அப்படி கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா, நமக்கு கத்தோலிக்க திருச்சபையில் 24 சபைகள் இருக்கு. 24 சபைகள் சார்ந்து தான் கத்தோலிக்க திருச்சபை. The individual churches make one holy Catholic church. அதில் ஒரு சர்ச் தான் லாட்டின் சர்ச், அதில் ஒரு சர்ச் தான் சிரோ மலபார் சர்ச், அதில் ஒரு சர்ச் தான் சிரோ மலங்கரா சர்ச். இந்தியாவில் இந்த 3 மட்டும்தான் இருக்குது. வெளிநாட்டில் மீண்டும் பலது இருக்குது. இந்தியாவில் 3 தான் இருக்குது. லாட்டின் சர்ச், நமது லாட்டின் சர்ச்.
சீரோ மலபார் சர்ச் இந்த ஏரியாவில் இருக்கான்னு தெரியல. சீரோ மலங்கரா சர்ச் சென்னையில் இதெல்லாமே இருக்குது. இந்த சீரோ மலபார், சீரோ மலங்கரா இந்த சர்ச் எல்லாமே கிழக்கத்திய சபைகள் அப்படின்வாங்க. லாட்டின் சர்ச் மேற்கத்திய சபை, வெஸ்டர்ன் சர்ச், ஈஸ்டர்ன் சர்ச். இந்த ஈஸ்டர்ன் சர்ச்சில் இனி என்னைக்காவது நீங்கள் அந்த கோயில் போனீங்கன்னா அதனுடைய கோயிலுடைய அமைப்பு அழகாக இருக்கும். அந்த கோயிலுடைய அமைப்பிலேயே நல்லா கவனிங்க, அந்த கோயிலுடைய அமைப்பிலேயே ஒரு குழந்தை அங்கிருந்து கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து குழந்தை திருப்பலியில் பங்கெடுக்கும். அப்பா, அம்மா, ஞானத்தாய், ஞான தகப்பன் உட்காந்து பங்கெடுப்பாங்க. குழந்தைய கையில் வச்சுருப்பாங்க. பிரசங்கம் முடிஞ்சு குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுப்பாங்க. ஞானஸ்தானம் கொடுக்கறதுனா ஆன்மாவை தூய்மைப்படுத்துகிற சடங்கு நடந்துடுச்சு. ஆன்மாவை தூய்மைப்படுத்துகிற சடங்கு நடந்துடுச்சு. பேப்டிசம் தொட்டி, இந்த பேப்டிஸ்ட்ரி அப்படின்றது இந்த கோயிலில் எங்கே இருக்குன்னா இந்த பக்கம் இருக்கும். திருமுழுக்கு தொட்டி இந்த சர்ச்சில் நீங்கள் போகும்போது கவனித்து பாருங்கள். ஒரு குழந்தை, ஒரு ஆன்மா உள்ளே வருது. அந்த ஆன்மா தூய்மையாக்கப்படுகின்ற இடம் எங்கே? இந்த பக்கம். தூய்மையாக்கினா மட்டும் போதாது, தூய்மையாக்கப்பட்ட ஆன்மாவுக்கு உணவு வேணும். அதான் பலிப்பீடம். ஒரு ஆன்மா, ஒரு குழந்தை உள்ள வருது. அந்த ஆன்மாவை தூய்மைப்படுத்தி ஆண்டவர் ஒரு வேலை செய்வதற்கான அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு. அந்த அப்பாயின்மெண்ட் வாங்கின குழந்தைக்கு ஆண்டவர் சாப்பாடு கொடுக்குறாரு. அதான் இங்கு பலிப்பீடம். இனி பலிப்பீடத்தில் உணவை வாங்குற குழந்தை என்னவா மாறணும் அப்படின்றது அந்த பக்கம் ஒரு விஷயம் இருக்குங்க. சாதாரணமாக நிறைய கோயிலில் இருக்காது அது, ஆனால் இருக்கணும். இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? புனிதர்களுடைய அருளிக்கம் அந்த பக்கம் இருக்கணும். த ரெலிக் ஆஃப் த செயின்ஸ். அதாவது ஒரு குழந்தை உள்ள வரும் பொழுது ஆன்மா தூய்மையாக்கப்பட்டு ஆன்மாவிற்கு உணவு கொடுக்கப்பட்டு அந்த ஆன்மா எங்கே போய் சேரணுன்ற இடம் மோட்சம். கோயிலுடைய அமைப்பில் கூட அவ்வளோ அழகாக இருக்குங்க. கேத்தலிக் சர்ச் இஸ் வெரி 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 ரிச் இன் த டீச்சிங். அந்த அமைப்பில் கூட இருக்கும், அது போதனையில் இருக்கும். அது சாதாரணமான ஒரு சபை, யாரோ தொடங்கின சபை கிடையாதுங்க. இது ஆண்டவர் தொடங்கின திருச்சபை, திருவுடல். ஒரு குழந்தை பாருங்க, அதான் இப்போ பேப்டிசம் வாங்குறீங்க, உறுதி பூசல் வாங்குறீங்க. எதுக்காக வாங்குறீங்க? பேப்டிசம் வாங்கினது ஒரு அப்பாயின்மெண்ட்டு. அந்த அப்பாயின்மெண்ட்டை உறுதி பண்ணது, கன்ஃபார்ம் பண்ணது உறுதி பூசுதல். அந்த அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது, வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது திரும்பவும் பாவம் செய்வீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். பாவ சங்கீர்த்தனத்தை கொடுத்தாரு. பாவ சங்கீர்த்தனம் மட்டும் கொடுத்தா போதாது, ஆன்மாவை தூய்மையாக்கினா போதாது. அந்த ஆன்மாவுக்கு உணவு வேண்டும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். பதில், ஆண்டவரே நீரை நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், ஆன்மா குணமடையும். ஆன்மாவை தூய்மையாக்கி ஆன்மாவுக்கு உணவு கொடுக்கிறாரு. நற்கருணை. நற்கருணை வாங்கின அந்த குழந்தை போய் சேர வேண்டிய இடம். அப்ப எதுக்காக இந்த நற்கருணை கொடுக்கப்படுகிறது? இந்த வேலை செய்வதற்கான பலம். 3 வேலை செய்வதற்காக, நற்செய்தி அறிவிக்கிறதுக்கான பலம், நற்செய்தி அறிவிக்கிறதுக்காக தூய்மைப்படுத்தப்படுகிறது. So this is given for a reason. This is not merely given as a food. This is given for a reason. ஆண்டவர் சாக்ரிஃபைஸ் ஆனது, பாடுகள், மரணம், உயிர்ப்பின் வழியாக ஆண்டவர் கடந்து சென்றது இந்த உணவாக மாறதான். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, ஒரு தொழுநோயாளியை குணப்படுத்திய பொழுது இயேசு பாடுபடவில்லை. ஒரு குருடனுக்கு பார்வை கொடுத்த பொழுது இயேசு பாடுபடவில்லை. இறந்தவரை உயிர்ப்பித்த பொழுது இயேசு பாடுபடவில்லை. ஒரு அதிசயம் செய்ய இயேசு பாடுபடவில்லை. 5 அப்பம் 5000 பேர் கொடுத்த பொழுது இயேசு பாடுபடவில்லை. தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றிய பொழுது இயேசு பாடுபடவில்லை. ஆனால் நற்கருணையாக மாறுவதற்காக தாங்க இயேசு அடிப்பட்டார், மிதிப்பட்டார், காரி உமிழப்பட்டார், சிலுவையில் அறையப்பட்டார். பாடுகள் பட்டது, சிலுவையில் அறையப்பட்டது, இறந்தது நற்கருணையாக மாறுவதற்காக. நற்கருணையாக மாறுவதற்காக, உன்னுடைய ஆன்ம மீட்பிற்காக, இந்த வேலை தொடர்வதற்காக, கடவுளுடைய பணியை தொடர்வதற்காக, இந்த உலகத்தை சாத்தானுடைய அடிமைத்தனத்தில் இருந்து விடுவித்து மகனாக மகளாக ஒவ்வொருவரையும் மாற்றுவதற்காக தாங்க இயேசு பாடுபட்டார். அதற்காக உன்னை பலப்படுத்த தான் நற்கருணை கொடுத்தாரு. அப்ப எத்தனை அருட்சாதனம் முடிஞ்சிச்சு? ஞானஸ்தானம், உறுதி பூசுதல், பாவ சங்கீர்த்தனம், நற்கருணை. நோய் வருமா? அப்போ பாவம் மட்டும் வராது, உடம்புக்கு நோய் வருமா? நோய் வரும். நோயில் பூசுதல். இனி என்ன அருட்சாதனம் இருக்குது? ஏன் ஃபர்ஸ்ட் என் பக்கம் கை மாட்டுறீங்க? நீங்க எதில் இருக்கிறீங்களோ அதை சொல்லுங்க. அடுத்த அருட்சாதனம் என்ன? திருமணம்.
இப்ப சொல்லுங்க, நல்லா கவனிங்க. இப்ப சொல்லுங்க, நீங்க ஏன் கல்யாணம் பண்ணீங்கன்னு. பண்ணியே வச்சுட்டாங்களா? பண்ணி வச்சுட்டாங்களா? செய்து வச்சுட்டாங்க. ஓஹோ. பாப்டிசம் ஏன் வாங்குனீங்க? பாப்டிசம் ஏன் வாங்குனீங்கன்னு சொன்னேன். ஹலோ, ஏன் திருமுழுக்கு வாங்குனீங்க? 3 வேலையை செய்ய. நல்லா கவனிங்க, கனெக்ஷன் பாருங்க. பாப்டிசம் ஏன் வாங்குனீங்க? 3 வேலையை செய்ய. இனி நீங்க சொல்லுங்க, ஏன் கல்யாணம் பண்ணீங்க? என்னம்மா? என்னது? கரெக்ட் தான். பழுகி பெருகி. யார் சொன்னது? எத்தனை குழந்தைங்க இருக்கு? ஒன்று வச்சுக்கிட்டு சொல்றாங்க, பழுகி பெருக சொன்னாராம். வாழ்க்கைக்கும் வார்த்தைக்கும் சம்பந்தம் வேணாம். இன்னி சொல்ல மாட்டீங்கல்ல? பழுகி பெருக தியரியா ரொம்ப அழகாலாம் தான் சொல்றீங்க. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, திருமுழுக்கு பெற்றது 3 வேலை செய்ய என்றால், திருமணம் செய்தது 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை செய்வதற்கு. நான் ஏன் குருவானவர் ஆனேன்? தனியாக அந்த வேலையை செய்வதற்கு. ஏன் அருட்சகோதரி சகோதரி புரிஞ்சுக்கோங்க, இந்த 3 வேலை செய்வதற்காக தான் அருட்சகோதரி. இந்த 3 வேலை செய்யதான், அருட்சாதனத்தை நிறைவேற்றதான் குருவானவர். இந்த 3 வேலையை செய்யதான், தனியா செய்ய முடியாது, சேர்ந்து செய்யுங்கன்னு சொல்லிதான் ஆண்டவர் உங்களை திருமணத்தின் வழியாக நிறுவினார். எதற்காக? அடிமை அல்ல என்ற நற்செய்தியை கொடுப்பதற்காக, பாவ மன்னிப்பை, பாவ விடுதலை இந்த உலகத்திற்கு கொடுப்பதற்காக. சேர்ந்து பணி செய்யுங்கள், சேர்ந்து ஊழியம் செய்யுங்கள், பணியாளர்களே சேர்ந்து செய்யுங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உலகிற்கு நிலை வாழ்வை கொடுங்கள், சேர்ந்து செய்யுங்கள். அதனால தாங்க சொன்னார் ஃபாதர், கல்யாண டைம்ல கையை சேர்த்து பிடிங்கன்னு. வலது கையை சேர்த்து பிடிங்கன்னு சொன்னபோது நமக்கு ஞாபகம் வந்தது WWF தான். குத்துச்சண்டையிலையும் குஸ்தியிலும் ஃபாதர் ஃபர்ஸ்ட் அவங்க வலது கையை சேர்த்து பிடிக்கிறத பார்த்துருக்குறோம். அன்னைக்கு முடிவு பண்ணீங்க, இங்கே வலது கையை பிடிச்ச உடனே என்ன முடிவு பண்ணீங்க? ஆரம்பிச்சிடலாம். ஃபாதர் ஆரம்பித்து தண்ணி தெளித்து விட்டுட்டார், அவ்வளோதான். ஆரம்பித்தோம். வீட்டு முழுக்க முழுக்க சண்டை, வாய் சண்டை, குழா சண்டை, கழுத்து பிடிச்சி சண்டை, குஸ்தி, கும்ஃபு எல்லாமே நடக்கிற இடம் தான் வீடு. இதுக்காக ஆண்டவர் உங்களை கல்யாணம் பண்ணி வைக்கல. இனி ஒரு கேள்வி கேட்குறேன். இனி வாலிபர்கள் இருக்கிறீங்க, வாலிபம் கடந்து வந்தவங்க இருக்கிறீங்க. யோசிச்சு பாருங்க, நீங்கள் திருமுழுக்கு பெறாத ஒருவரை அப்பொழுது கல்யாணம் செய்யலாமா? கத்தோலிக்க திரு அவையில் நீங்கள் திருமுழுக்கு பெற்றது ஒரு காரணத்திற்காக, நற்செய்தி அறிவிக்க, அடிமை இல்லைன்னு சொல்வதற்காக, பாவம் விடுதலை கொடுப்பதற்காக, நிலைவாழ்வு கொடுப்பதற்காக. அப்படின்னா திருமுழுக்கு பெறாத ஒருவரை நீங்கள் கல்யாணம் செய்யலாமா? அவ்வளோதாங்க, சிம்பிள் ஆன்சர். எம்மதமும் சம்மதம் அல்ல. ஏனெனில் கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல, அது ஒரு மார்க்கம். அப்போ நல்ல நேரம், நல்ல நாள், ராகு காலம், யமகண்டோர், வாஸ்து, ஜாதகம், ஜோசியம் ஒருத்தங்க பார்க்குறாங்கன்னா அவங்க அந்த வழியில் இல்லை. அப்படி ஒருத்தங்களை நீங்கள் கல்யாணம் பண்ணலாமா? பண்ணும் பொழுது நீங்கள் ஏன் திருமுழுக்கு வாங்குனீங்கன்றதே அர்த்தமே இல்லாமல் போயிடுது. நீங்கள் ஒரு மதமாக மட்டும்தான் அதை பார்த்துருக்குறீங்க இவ்வளோ நாள், இதை ஒரு மார்க்கமாக பார்க்கவே இல்லை. இல்லை, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கவே இல்லை. அதுங்க ஸ்கூலில் படிக்குது, காதலிக்க ஆரம்பிக்குது. நேற்று நான் அதை சொல்லி முடித்தேன், ஆனால் அதனுடைய எக்ஸாம்பிள் ஃபுல்லாலாம் சொல்ல. காதலிப்பது பாவம் தான், காதலிப்பது தவறு கிடையாது, காதலிப்பது தவறு கிடையாது, காதலிப்பது பாவம். பிரைஸ் தி லார்ட். அது இங்கிலீஷில் சொல்லணும்னா லவ் இஸ் அ சின் சொல்ல மாட்டாங்க, லஸ்ட் இஸ் அ சின். காதல் என்பது லஸ்ட், இட் இஸ் நாட் லவ். கொஞ்ச நாள் அது காதலிக்கும் பொழுது பிசாசு கண்ணை மூடிடும். அது இங்கிலீஷில் அழகாக சொல்லுவாங்க, லவ் இஸ் பிளைண்ட். கரெக்ட் தான், லவ் இஸ் பிளைண்ட் கிடையாதுங்க, லஸ்ட் இஸ் பிளைண்ட். காதல், அதனால தான் காதலிக்கிறவங்களுக்கு கண்ணு தெரியாது. இங்கிலீஷில் அழகான ஒரு வார்த்தை சூப்பராக சொல்லுவாங்க, என்ன தெரியுமா? ஐ ஹவ் ஃபாலன் ஃபார் ஹர். ஆமாம், விழுந்துட்டேன், இனி எழுந்திருக்கவே மாட்டேன், முடிஞ்சு போச்சு. ஐ ஹவ் ஃபாலன் ஃபார் ஹிம். அவ்வளோதான். விழுந்தவன் எழுந்திருக்கவே மாட்டான், அதுக்கு பேர் தான் காதல். விழுந்தவன் எழுந்திருக்கவே மாட்டான். எழுந்திருக்கும் போது என்ன தெரியுமா? கல்யாணம் ஆயிருக்கும். அதுக்குள்ளே கல்யாணம் ஆன பிறகு தான் எழுந்திரிச்சு பார்க்கும்போது, இவளையா நான் கல்யாணம் பண்ணேன், இவனையா நான் கல்யாணம் பண்ணேன்.
ஃபாதர் சீக்கிரமாக டைவர்ஸ் கொடுங்க ஃபாதர். நீ தானே கட்டிக்கிட்டேன், நீ தான் நடம்பிடிச்சி கட்டிக்கிட்டேன். வீட்டிலலாம் எதிர்த்து நின்னாங்களே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி யோசிச்சு பாருங்க, இதில் திருமுழுக்கு பெறாதவர்களை கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்றேன். திருமுழுக்கு பெற்றும் திருமுழுக்கு பெறாதவர்களை போல வாழ்கிறவங்களை கல்யாணம் பண்ணி வைக்கலாமா? எப்படியாவது என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆன போதும், எப்படியாவது என் பையனுக்கு கல்யாணம் ஆன போதும், எவ்வளையாவது கட்டிக்கிட்டா போதும், எப்படியாவது யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா போதும்னு சொல்லி ஜாதியை பார்த்தோ, பணத்தை பார்த்தோ, பதவியை பார்த்தோ, செல்வாக்கை பார்த்தோ நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிற உன்னுடைய மகள், அவளுடைய வாழ்க்கையை நீங்கள் கெடுக்கிறீங்க. அந்த பையன் ஜெபிக்கிறானா? அந்த குடும்பத்தில் ஜெபம் இருக்குதா? அவங்க கோயிலுக்கு போகிறாங்களா? ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு போகிறாங்களா? பைபிளை வாசிக்கிறாங்களா? அப்படி ஒரு குடும்பமா? இல்லை நேரம் காலம்லாம் பார்க்குற குடும்பமா? பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. இல்லைனா நீங்கள் இவ்வளோ அழகாக உங்களுடைய பொண்ணை வளர்த்து ஒரு பையனை வளர்த்து நீங்கள் கொண்டு போய் கொடுக்கறது திருமுழுக்கு பெற்ற எத்தேஸ்ட்கிட்ட, திருமுழுக்கு பெற்ற கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்கிட்ட. அதனால் திருமணம் என்பது சாதாரண ஒரு விஷயம் கிடையாதுங்க. திருமணம் என்பது ஒரு அருட்சாதனம். அது உங்களுக்கும் அதனுடைய ஃபீலிங் வேணும், அது கல்யாணம் பண்ணுற பொண்ணுக்கும் பையனுக்கும் அந்த ஃபீலிங் வேணும். அதனால் காதல் என்பது பாவமே, பாவமே. அது கேத்தலிக்கா கல்யாணம் காதலிச்சாலும் பாவம் தான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கேத்தலிக் பொண்ணு தானே ஃபாதர், கேத்தலிக் பையன் தானே ஃபாதர், காதல் பாவம் தான். அப்பாவை ஏமாற்றி அம்மாவை ஏமாற்றி குடும்பத்தை ஏமாற்றி அவங்களுடைய பொறுப்பை எடுத்துக்கிட்டு அந்த ப்ரிவிலேஜ் எடுத்துக்கிட்டு நீ செய்வது அது பாவம் தான். அப்போ 7 அருட்சாதனங்கள் எதுக்குன்னு புரிஞ்சுதா? ஹலோ, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஏன் திருமுழுக்கு வாங்கி பாக்கெட்டில் வச்சுருக்கீங்கன்னு புரிஞ்சுதா? அதனால் இந்த 3 வேலையை செய்யணும். செய்ய வேண்டியது, உலகத்திற்கு நற்செய்தி அறிவியுங்கள். உலகத்தில் இருப்பவர்கள் அடிமை அல்ல, ஆனால் அடிமையாக இன்னைக்கு இருக்கிறாங்க. அவங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வாங்க. நேரங்கள், காலங்கள், ஜாதகங்கள், ஜோசியங்கள் உங்களை காப்பாற்றாது. மந்திரங்கள், செய்வினைகள், இந்த பில்லி சூனிய கட்டுகளை நம்பாதீங்க. கடவுளை நம்புங்க, கடவுளை மட்டும் நம்புங்க. கடவுளை தவிர்த்து எல்லா நம்பிக்கையும் மூட நம்பிக்கையே. அதனால் வாஸ்து பார்க்குற யாராவது இருந்தா, ராசி பார்க்குற யாராவது இருந்தா, நீங்கள் திருமுழுக்கு பெற்ற, யூ ஆர் பேப்டைஸ்டு டேஷ். பேப்டிசம் பாக்கெட்டில் வாங்கி வச்சுருக்கிறோம், சர்டிஃபிகேட்டில் வாங்கி வச்சுருக்கிறோம். யூ ஆர் பேப்டைஸ்டு டேஷ். அவ்வளோதான். பிரைஸ் தி லார்ட். புரிஞ்சுதான்? 1 மணி நேரம் ரொம்ப சீரியஸான டாக் தான் நான் சொன்னேன். ரொம்ப சிம்பிளாக நற்கரணை பற்றி சொல்லி முடிக்கலாம்னு நினச்சேன், ஆனால் அது இழுத்து போயிடுச்சு. ஏன்னா இப்போ நம்ம திருப்பலி கடந்து போனோம், ஆராதனை கடந்து போனோம். அதனால் இன்றைக்கி நான் திருப்பலியை பற்றியும் திவ்ய நற்கரணைக்குள்ளேயும் போகலை. இந்த டாக்குக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் ஆண்டவர் கொண்டு போயிருக்கிறாரு. அதனால் ஐ எம் ஹாப்பி. எனக்கு அதில் நிறைவு இருக்குது. ரொம்ப ஆழமான விஷயம் தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். தியான சிந்தனை தான் உங்களுக்கு கொடுத்தேன். நீங்கள் இதை தியானிக்கவில்லை என்றால், சாத்தான் நான் போட்ட விதையை, நான் போட்டது நல்ல நிலத்தில் போடணும்னு ஆசைப்பட்டேன், அது பாறை மேலே விழுந்துதான், இல்லை முள் செடி மேலே விழுந்துதான், வழியோரமாக விழுந்துதான், நல்ல நிலத்தில் விழுந்துதான் எனக்கு தெரியல. ஆனால் நான் போட்ட விதை அப்படின்றது பைபிளுடைய விதை. இதுதான் பைபிள், இதுதான் கிறிஸ்தவ நெறி, இதுதான் கடவுளுடைய பிள்ளையுடைய நெறி. நேரம், காலம், ஜாதகம், ஜோசியம், ஜாதி பார்ப்பது கடவுளுடைய நெறி அல்ல. அந்த அது கடவுளுடைய மகனுடைய நெறி அல்ல. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார், கதிரவனை நான் படைத்தேன், ஆனால் நீ படைத்த என்னை வணங்கவில்லை, கதிரவனை வணங்குகிறாய். நிலாவை நான் படைத்தேன், ஆனால் நிலாவை பார்த்து இன்றைக்கி அமாவாசையை பார்த்து நீ பயந்துக்கிட்டு இருக்கிற. பௌர்ணமியை நீ ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிற. அமாவாசை ஜெபம், பௌர்ணமி ஜெபம்னு சொல்லி நிறைய போயிட்டுருக்குற. விசுவலன் பார்ந்தவர்களே, படைத்தவரை நம்புங்கள், படைத்தவரை ஆராதியுங்கள், படைப்பை அல்ல, படைப்பை அல்ல. அப்போ நீங்கள் பார்க்குற வாஸ்து, நீங்கள் பார்க்குற ஜாதகம், நீங்கள் பார்க்குற ஜோசியம், நட்சத்திரத்தை வச்சு பார்க்குறது, ஆராதிக்கிறது நட்சத்திரத்தை, நட்சத்திரத்தை படைத்தவரை அல்ல. விக்கிரக ஆராதனை, இதெல்லாமே விக்கிரக ஆராதனை, இதெல்லாமே முதல் கட்டளைக்கு எதிரானது. அப்புறம் எப்படிங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க? அப்போ இன்றைக்கி நீங்கள் கெட்டு போயிருக்கீங்க அப்படின்னா, பைபிளில் இதை சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். பைபிளில் ஆசீர்வாதம் என்பது நீங்கள் நல்லா இருக்கிறது மட்டும் கிடையாது. பைபிளில் ஆசீர்வாதம் என்பது தலைமுறை 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 தலைமுறையாக தொடருவது. சக்கேயுவை பார்த்த பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார்? என்று உன் வீட்டிற்கு மீட்பு. யாருடைய பையன் சொன்னார்? இவன் ஆபிரகாமின் மகன் அல்லவா? யாருடைய பையன்? இவனும் ஆபிரகாமின் மகன் அல்லவா? ஆபிரகாமுக்கு ஆபிரகாம் பெற்ற பையனா சக்கேவு?
இல்லை. ஆபிரகாம் எந்த காலத்தில் வாழ்ந்தார்? சக்கேயு எந்த காலத்தில் வாழ்கிறான்? ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்களேன், ஆபிரகாமுக்கு நான் ஒரு வார்த்தையை சொன்னேன், ஒரு ப்ராமிஸ் கொடுத்தேன். ஆபிரகாமுக்கு நான் ஒரு ப்ராமிஸ் கொடுத்தேன். ஜெனசிஸ் 12:2, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஒரு ஆசீர்வாதமாக மாறுவாய். அது ஆண்டவர் கொடுத்த ப்ராமிஸ். அந்த ப்ராமிஸ் எங்கே வர நிற்குது பாருங்க, சக்கேயு வர நிற்குது. சில பாட்டு கேட்டிருக்கீங்களான்னு தெரியல. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் ஏக கர்த்தாவே. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் ஏக கர்த்தாவே. அப்ப இன்னைக்கும் நம்ம யாருடைய பிள்ளைகள்? ஆபிரகாமின் பிள்ளைகள், ஈசாக்கின் பிள்ளைகள், யாக்கோபின் பிள்ளைகள். இந்த 3 பேருடைய கடவுள் தாங்க ஒரே கடவுள், அந்த கடவுளுடைய பிள்ளைகள். அப்போ இன்னைக்கு இந்த 4000 வருஷம் முடிஞ்சோம் நம்ம ஆபிரகாமினுடைய பயன் சொல்கிறோம். இது தாங்க பைபிள் ஆசீர்வாதம். நீங்கள் நல்லா இருக்கிறது மட்டும் கிடையாதுங்க பைபிள் ஆசீர்வாதம். உங்கள் தலைமுறை நல்லா இருக்குமா உங்களுடைய வாழ்க்கை வழியா? நீங்கள் பார்க்குற இந்த நேரம், காலம், ஜாதகம், ஜோசியம், இந்த வாஸ்து எல்லாமே உங்களுடைய தலைமுறை அஃபெக்ட் பண்ணும். உங்கள் பையன் வழி தவறி போகிறான், உங்கள் பொண்ணு வழி தவறி போகுது, ஒன்றுமே தெரியாத மாதிரி நீங்கள் ஐயோ என் பையன் நல்லா இருந்தானே இப்படி ஆயிட்டானே, என் பொண்ணு நல்லா இருந்துச்சே இப்படி இருந்துச்சே. நீ நல்லா இருக்கிறியா? இல்லை. விசுவாசத்தில் இருக்கிறியா? இல்லை. பணம் இருந்தால் நல்லா இருக்கிறது கிடையாதுங்க, ஆரோக்கியம் இருந்தால் நல்லா இருக்கிறது கிடையாது. ஆசீர்வாதம் என்பது ஆண்டவரோடு இருப்பது. அந்த ஆசீர்வாதம் தலைமுறை 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 கொடுக்கப்பட வேண்டியது. 1வது கட்டளை மீறினால் அது கிடைக்காது, அது கிடைக்காது. உங்கள் கண்ணு முன்னாலே உங்களுடைய பிள்ளைகள் அழிவதை நீங்கள் பார்க்க வேண்டியது வரும். உங்கள் கண்ணு முன்னாலே உங்களுடைய குழந்தைங்க அழிஞ்சு போகிறத அழுது கொண்டு அதுக்கு சாட்சியாக நிற்க வேண்டியது வரும். அது ஆசீர்வாதம் கிடையாது. பணம் இருப்பதோ, சொந்த வீடு இருப்பதோ, ஒரு பென்ஸ் கார் இருப்பதோ ஆசீர்வாதம் கிடையாது. ஆசீர்வாதம் என்பது ஆண்டவரோடு இருப்பது, ஜாதகத்தோடு இருப்பது அல்ல, நேரம் காலங்கள் கதிரவன் நட்சத்திரங்களோடு இருப்பது அல்ல, படைப்புகளோடு இருப்பது அல்ல, படைத்தவரோடு இருப்பது. அதுக்காக தான் உங்களை தேர்ந்தெடுத்தார் ஞானஸ்தானம் கொடுத்து. நீங்கள் இனி என்ன செய்யணும்? உலகுக்கு ஒளியாக, உலகிற்கு உப்பாக, விண்ணரசனுடைய ஈஸ்ட்டுக்கு தமிழ்னா புளிப்பு மாவை புளிக்க வைக்கிற புளி மாவு போல. அப்போ இதெல்லாம் இப்போ கனெக்ஷன் புரியுதுங்களா உங்களுக்கு? உலகிற்கு ஒளியாக ஒன்று மாத்திரன்னா என்னன்னு புரியுதா? அதாவது உலகில் 700 கோடி மக்கள் இருக்கிறாங்க, 70 லட்சம் கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்கன்னா 70 லட்சம் கிறிஸ்டியன்ஸ் 700 கோடி மக்களுக்கு ஒளி. 700 கோடி மக்களுக்கு இந்த 70 லட்சம் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்றவங்க உப்பு. 700 கோடி மக்களுக்கு இந்த 70 லட்சம் அப்படின்றது புளி மாவு. போதுங்க, ஆண்டவருக்கு ஒரு கன்னிமரியா போதும், ஆண்டவருக்கு 12 சீடர்கள் போதும், ஆண்டவருக்கு நம்பிக்கையுள்ள ஒரு பையன் போதும், ஒரு பொண்ணு போதும், ஒரு பணியாளன் போதும். ஆண்டவர் உலகத்தையே மாற்றி காமிப்பார். ஒரு தோமையார் போதுங்க இந்தியாவில் கிறிஸ்டியானிட்டியை விதைக்கிறதுக்கு. ஒரு தோமையார் கொடுத்த கிறிஸ்டியானிட்டி இன்னைக்கு இவ்வளோ தோமையார்கள் இருந்து ஏங்க இன்னும் வளரல? கிறிஸ்துவை பார்த்து வந்த தோமையார் இந்தியாவுக்கு ஒளியாக இருந்தார். கிறிஸ்துவை பார்த்து வந்த தோமையார் இந்தியாவுக்கு உப்பாக இருந்தார். அவர்கிட்ட இருந்து வாங்கின நம்ம அந்த ஒளியை கெடுத்து இன்னைக்கு நம்ம சுற்றி இருக்கிற மக்களை மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் ஒளியாக மாற முடியல, வாழ்க்கையில் இருட்டு. உப்பாக மாற முடியல, வாழ்க்கையில் உவப்பு. புளிமாவாக மாற முடியல, இன்னைக்கு புலம்பலுடைய வாழ்க்கையாக மாறுது. யூ ஆர் சைல்ட் ஆஃப் காட். உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது. நீங்கள் கடவுளுடைய பிள்ளை. உங்களுடைய தேவையை கடவுள் பார்த்து கொள்வார். நீங்கள் அனாதை அல்ல, நீங்கள் அனாதை அல்ல. உங்களுக்கு ஒரு அப்பா இருக்கிறார், உங்களை படைத்த விண்ணக தந்தை. அதனால் அழாதீங்க, புலம்பாதீங்க. திருப்பலி கடந்து செல்வோம். திருப்பலிக்கு நடுவில் பிரசங்கம் இருக்காது. திருப்பலி முடியும். திருப்பலி என்னும் ஆராதனைக்கு பிறகு நற்கருணை ஆராதனையில் இன்றைக்கி நம்ம தியானத்தை முடிப்போம். நீங்கள் எல்லாம் பாவ சங்கீதனை முடிச்சுட்டு முழு திருப்பலியில் பங்கெடுக்கணுன்ற ஆசையில் தான் நம்ம திருப்பலியை பிறகு தள்ளி வச்சோம். ஐ ஹோப் ஆல் ஃபினிஷ் யுவர் கன்ஃபெஷன். இன்னும் இருக்காங்களா? பாவசங்கி நடந்துக்கிட்டு இருக்கா? முடிஞ்சிச்சா? நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, வரட்டும் அவங்க. ஸோ வருகை பாடல் பாடுவோம், எழுந்து நிற்போம். ரொம்ப நேரம் உட்காந்துட்டீங்க இல்லையா? கோயிலுக்குள்ளே தயவு செய்து பேசாதீங்க. இவ்வளோ சொல்லுனேன். பேப்டிசம் வாங்கிட்டீங்க, கடவுளுடைய பிள்ளைகள். இவர் கூட பேச தெரியாதவங்க தான் பக்கத்தில் பேசுவீங்க. நேற்று நான் சொன்னேன், மனுஷன் கூட பேசாதீங்க, கடவுள்கிட்ட பேசுங்க.